ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. அன்பு நேசரே உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தே என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. ஆராதனை 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 அன்பர் இயேசு எல்லாரும் சேர்ந்து ஆவியான தேவன் இசையா அன்பரே ராஜனுக்கே ஆவியான இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவா நிரம்ப வேண்டும். இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவா நிரம்ப வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் நீரக்காய் ஆற்ற வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் நீரக்காயம் ஆற்ற வேண்டும். சரணம் 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 இயேசுராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம் சரணம். பார்ப்போற்றும் தேவ தேவ தேவனே சரணம் சரணம். இயேசுராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம் சரணம். ஆத்மநாதனின் மலரடிக்கு சரணம் சரணம் சரணம். காலைவேளையிலே இயேசுராஜனின் திருவடிக்கு நாங்கள் வந்தனம் செலுத்துகிறோம். உங்க நாமம்
உயர்த்தப்படுவதாக, நாமம் உயர்த்தப்படுவதாக. இந்த காலை வேளையிலே, இந்த மனமகிழ்ச்சி நாளிலே, நீர் உயிர்த்தெழுந்த நாளிலே உம்மை பாடி துதித்து ஆராதிக்கிறதுல நாங்கள் ஆண்டவரை பூரிப்படைகிறோம். உம்மை துதிப்பது எவ்வளவு மேன்மையானது, உம் பாதத்தில் அமர்ந்திருப்பது எவ்வளவு மேன்மையானது. ஆண்டவரே, உங்க சமூகத்துக்கு வந்திருக்கிறோம்ப்பா. இன்று நடைபெறுகிற 3 ஆராதனையிலும் உங்க கரம் வெளிப்படுவதாக. பரிசுத்த ஆவியானவருடைய பூரண ஆளுகைக்குள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். மனுஷீகம் மறையட்டும், தேவபலன் ஆட்கொள்ளட்டும். ஆண்டவரே, உம்மை பாடி துதிக்கும் பொழுது விடுதலை வருவதாகும். பவுலும் சீலாவும் பாடி துதித்த பொழுது விடுதலை வந்ததே, அதே போல ஆலயத்தில் பாடி துதிக்கிற வேளையில ஜனங்கள் விடுதலை அடைவார்களாக. உம்முடைய பிள்ளைகள் பலனடைவார்களாக, ஆவியிலே பலனடைவார்களாக, வார்த்தையிலே பலனடைவார்களாக. ஆலயத்தை விட்டு போகும்போது உம்முடைய பிள்ளைகள் ஒரு கர்த்தருடைய பலனை பெற்றுக்கொண்டு வீட்டுக்கு செல்வார்களாக. வருகிறதற்கு, விசுவாச பிள்ளைகள் வருவதற்கு தடையாயிருக்க எல்லா தடைகளும் விலகட்டும். ஆண்டவரே, விலகட்டும், விலகட்டும். கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. ஆண்டவருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. இந்த நாளிலும் எங்கள் மத்தியிலே நீர் அழைத்து கொண்டு வந்த தேவனுடைய ஊழியக்காரருக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஐயாவை கொண்டு உம்முடைய வார்த்தை இன்றைய வெளிப்பட இருக்கிறது. நீர் பேசுகிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். எந்த சத்தியத்தை எங்களுக்கு கொடுத்து எங்களை நீ உற்சாகப்படுத்த நினைக்கிறீரோ அந்த வார்த்தைக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். முற்று முடிய எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை வெறுமையாக்குகிறோம், அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் அமர்ந்து ஒரு சில பாடலை பாடி அவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். கர்த்தரின் சத்தம் வல்லமையுள்ளது, கர்த்தரின் சத்தம் மகத்துவம் உள்ளது என்கிற பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆண்டவருடைய வார்த்தை சாதாரண வார்த்தை அல்ல, அது வல்லமை உள்ள வார்த்தை, அது மகத்துவம் உள்ள ஒரு வார்த்தை. வேதம் சொல்லுகிறது, எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் வசனத்தை குறித்து சொல்லுகிறது, அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். 1 தீமோத்தேயு 3:16 சொல்லுகிறது, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. எனவே தேவனுடைய வார்த்தை சாதாரணமானது அல்ல, அது வல்லமையானது. அப்படிப்பட்ட மகத்துவம் நிறைந்த வார்த்தையை மையமாக வைத்து இந்த பாடலை நாம் பாடப்போகிறோம். கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது. கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தரின் சத்தம் மகத்துவம் உள்ளது. திரண்ட தண்ணீர் மேல் ஜலப்பிரவாகமே கர்த்தரன் முழங்குகின்றார். அல்லேலூயா. கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது. பலவான்களின் புத்திரரே, பரிசுத்த அலங்காரமா, கனவல்லமை மகிமை கர்த்தருக்கே செலுத்திடுங்கள். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் புது ஆசீர்வாதம் பெறுக. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் புது ஆசீர்வாதம் பெறுக. கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தரின் சத்தம் மகத்துவம் உள்ளது. திரண்ட தண்ணீர் மேல் ஜலப்பிரவாகமே கர்த்தரன் முழங்குகிறார். அல்லேலூயா. கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது.
கேதூரு மரங்களையோ லீபனோனின் மரங்களையோ கர்த்தரின் வலிய சத்தம் கோரமாக முறிக்கின்றது. சேனை அதிபர் நமது முன்னிலை ஜெய வீரனாக செல்கிறார். சேனை அதிபர் நமது முன்னிலை ஜெய வீரனாக செல்கிறார். கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது. கர்த்தரின் சத்தம் மகத்துவம் உள்ளது. திரண்ட தண்ணீர் மேல் ஜலப்பிரவாகம் மேல் கர்த்தர் முழங்குகிறார். அல்லேலூயா. கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது. அக்கினி ஜுவாலைகளை அவர் சத்தம் பிளக்கின்றது. காதேஸ்வராந்திரத்தை கர்த்தர் சத்தம் அதிரப்பண்ணோ. ராஜாவாகவே கர்த்தர் வீற்றிருப்பார். ராஜரீகம் எங்கும் ஜொலிக்கும். ராஜாவாகவே கர்த்தர் வீற்றிருப்பார். ராஜரீகம் எங்கும் ஜொலிக்கும். கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது. கர்த்தரின் சத்தம் மகத்துவம் உள்ளது. திரண்ட தண்ணீர் மேல் ஜலப்பிரவாகமே கர்த்தர் முழங்குகிறார். அல்லேலூயா. கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது. பெண்மான்கள் ஈனும்படி பலத்த கிரியை செய்திடும். காட்டையும் வெளியாக்கும் கர்த்தரின் வலிய சத்தம். பலன் கொடுத்து சமாதானம் இது பரண்யம்மை ஆசீர்வதிப்பார். பலன் கொடுத்து சமாதானம் இது பரண்யம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது. கர்த்தரின் சத்தம் மகத்துவம் உள்ளது. திரண்ட தண்ணீர் மேல் ஜலப்பிரவாகம் மேல் கர்த்தர் முழங்குகிறார். அல்லேலூயா. கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது. அல்லேலூயா. கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது. அவருடைய நாமம், அவருடைய வார்த்தை மகிமையானது. இருதயங்களை வரையறுக்கிறதா இருக்கிறது. இருதயத்தின் நினைவுகளை வரையறுக்கக்கூடிய வல்லமை நிறைந்த ஒரு வார்த்தை கர்த்தரின் சத்தம். இன்னும் ஒரு பாடலை பாடப்போகிறோம். நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு அழகானவர். வேதம் சொல்கிறது அவர் சாரோனின் ரோஜா, லீலி புஷ்பம், 10,000களில் சிறந்தவர். அவருடைய அழகுக்கு நிகர் ஒருவருமே இல்லை. அவருக்கு அவர்தான். அப்படிப்பட்ட அழகில் சிறந்த நம்முடைய ஆண்டவர். அவர் அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி பாடுவோமா நாம் சேர்ந்து? அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர். அவர் இயேசு, இயேசு, இயேசு. அவர் இயேசு, இயேசு, இயேசு. சேனைகளின் கர்த்தர் நம் மகிமையின் ராஜா, என்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேலர். சேனைகளின் கர்த்தர் நம் மகிமையின் ராஜா, என்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேலர். இம்மட்டும் இனிமேலும் என்ன நேசர், இம்மட்டும் இனிமேலும் இந்த நேசர். என்னுடையவர், என் ஆத்மனை சரி, என்னுடையவர்,
கண்மலையும் கோட்டையும் துணையுமானவர், ஆற்றி தேற்றி காத்திடும் தாயுமானவர். கண்மலையும் கோட்டையும் துணையுமானவர், ஆற்றி தேற்றி காத்திடும் தாயுமானவர். என்றென்றும் நடத்திடும் எந்தன் ராஜா, என்றென்றும் நடத்திடும் எந்தன் ராஜா. என்னுடையவர் என் நேச கர்த்தரே, என்னுடையவர் என் நேச கர்த்தரே. அழகானவர் அருமையானவர் இனிமையானவர், அழகானவர் அருமையானவர் இனிமையானவர். மகிமையானவர் மீட்பரானவர், மகிமையானவர் மீட்பரானவர். அவர் இயேசு இயேசு இயேசு, அவர் இயேசு இயேசு. கல்வாரி மேட்டிலே கொல்கதாவிலே நேசரத்தம் சிந்தியே என்னை மீட்டார். கல்வாரி மேட்டிலே கொல்கதாவிலே நேசரத்தம் சிந்தியே என்னை மீட்டார். பாசத்தின் எல்லைதான் இயேசு ராஜா, பாசத்தின் எல்லைதான் இயேசு ராஜா. என்னுடையவர் என் அன்பு ரட்சகர், என்னுடையவர் என் அன்பு ரட்சகர். அழகானவர் அருமையானவர் இனிமையானவர், அழகானவர் அருமையானவர் இனிமையானவர். மகிமையானவர் மீட்பரானவர், மகிமையானவர் மீட்பரானவர். அவர் இயேசு இயேசு இயேசு, அவர் இயேசு இயேசு இயேசு. அழகானவர் அருமையானவர் இனிமையானவர், அழகானவர் அருமையானவர் இனிமையானவர். மகிமையானவர் மீட்பரானவர், மகிமையானவர் மீட்பரானவர். அவர் இயேசு இயேசு இயேசு, அவர் இயேசு இயேசு இயேசு. ஹல்லேலூயா. அப்படியே நம்ம எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். அவர் அழகானவர், அவருடைய அழகுக்கு நிகர் ஒருவருமே இல்லை. அப்படிப்பட்ட அழகில் சிறந்தவர் நமக்காக தன் அழகை இழந்தார், தன் அழகை இழந்தார். எஸ்ஐயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் சொல்லுகிற பொழுது அவர் அசட்டை பண்ணப்பட்டார், அவர் அசட்டை பண்ணப்பட்டார், துக்கம் நிறைந்தவராய் மாறினார், விரும்பப்பட வழியில்லாத நிலையில் அவர் இருந்தார். அவ்வளவு பெரிய அழகுள்ள ஆண்டவர் நமக்காக எத்தனை நம்மேல் அன்பு வைத்தவர். அவர் நம்மை மீட்கும்படியாக எத்தனை நம்மேல் அன்பு வைத்தார். நம்மையே மீட்பதற்காக, நம்மை மீட்பதற்காக தம்மையே பலியாக்கினவர் அல்லவா. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட நல்ல ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். நம்முடைய ஆண்டவர் அவர் ஆராதனையிலே பிரியப்படு தேவனாய் இருக்கிறபடியால் நம்முடைய இருதயத்திலிருந்து கர்த்தருக்கு ஒரு ஆராதனை, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருக்கு ஒரு ஆராதனை, பரிசுத்த சிந்தையோடு கர்த்தருக்கு ஆராதனை, பரிசுத்த சிந்தையோடு கர்த்தருக்கு ஆராதனை. நம்முடைய சரீர கண்கள் மூடப்படட்டும், ஆவிக்குரிய கண்கள் திறந்து கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். நாம் யாரும் ஒருவர் வேடிக்கை பார்க்க வேண்டாம், ஒருவர் வேடிக்கை பார்க்க வேண்டாம். எங்கேயோ நம்முடைய சிந்தனையை கொண்டு போக வேண்டாம். நம்முடைய முழு சிந்தனையும் ஆண்டவரை குறித்ததா இருக்கட்டும், நம்முடைய முழு எண்ணங்களும் ஆண்டவரை குறித்ததா இருக்கட்டும். அப்படியே நம்முடைய வாயினால் நாவினால் ஆண்டவரே நீர் எவ்வளவு பெரியவர், நல்லவர், உயர்ந்தவர், அழகானவர், மேன்மை நிறைந்தவர். ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து ஆண்டவரே இப்படிப்பட்ட தெய்வம் எங்களுக்கு போதும், ஆண்டவரே இப்படிப்பட்ட ஆண்டவர் எங்களுக்கு போதுமானவர், இப்படிப்பட்ட ஆண்டவர் எங்களுக்கு போதுமானவர். ஹல்லேலூயா. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தெய்வத்து மேல எங்களுக்கு அவ்வளவு ஒரு திருப்தி ஆண்டவரே, திருப்தி. காரணம் ஆண்டவரே உலகத்துல இருக்கிற எத்தனையோ மக்களுக்கு தன் தெய்வத்தை குறித்த திருப்தி இல்லை, ஆனா எங்களுக்கோ ஆண்டவரே நீர் போதும் என்கிற அவ்வளவு திருப்தி ஆண்டவரே. காரணம்
எப்பக்கம் எல்லாவற்றிலும் நீர் எங்களுக்கு போதுமானவர், நீர் எங்களுக்கு போதுமானவர், நீர் எங்களுக்கு போதுமானவர். ஆனால் ஆண்டவரே, இந்த உலகத்துக்கு அப்படி தெரியவில்லை, அப்படி ஒரு மாற்றம் இல்லை. ஆனால் உம்மை ஆராதிக்கிற எங்களுக்கோ எங்களுடைய ஆத்மா சொல்லுகிறது, எங்களுடைய நாவும் சொல்லுகிறது, இயேசு போதும், இயேசு போதும், எந்த சூழ்நிலையில் இயேசு போதும், இப்படிப்பட்ட விதத்தில் எங்களை நடத்துகிற இயேசு போதும் என்று சொல்லி நாங்கள் உம்மை பாடி துதித்து ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. சொல்லுவோமா? நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. புது பலன் தருகிறீர், புது எண்ணெய் பொழிகிறீர், புது பலன் தருகிறீர், புது எண்ணெய் பொழிகிறீர். கனிதரும் மரங்களா செழித்தோங்கச் செய்கிறீர். நான் கனிதரும் மரங்களா செழித்தோங்கச் செய்கிறீர். நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. அப்பாவும் சந்நிதியில் எப்போ நான் வந்து நிற்பேன். அப்பாவும் சந்நிதியில் எப்போ நான் வந்து நிற்பேன். திருமுகம் கண்டுதான் திருப்தியில் மூழ்குவேன். திருமுகம் கண்டுதான் மூழ்குவேன். நீங்க போதும் ஏசப்பா. எல்லாம் சேர்ந்து நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. தேனிலும் இனிமையே, தேவிக்காத அமுதமே, தேனிலும் இனிமையே, தேவிக்காத அமுதமே, தேடியும் கிடைக்காத ஒப்பற்ற செல்வமே, நான் தேடியும் கிடைக்காத ஒப்பற்ற செல்வமே. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் அம்மே. ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்குத்தான். எத்தனை இன்பமே சமூகமே, எத்தனை இன்பமே. உணர்ந்து சொல்லுவோமா? எத்தனை இன்பமானது உம்முடைய சமூகம். உடலுமே உமக்காயேங்குமே, உள்ளமும் உடலுமே உமக்காயேங்குமே. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. ஆமே. போதும் ஏசப்பா,
எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? நீங்க போதும்பா, உங்க கிருபை எங்களுக்கு போதுமானவரே, எங்களை நடத்துகிற விதம் போதுமானது. ஆண்டவரே, எப்பெல்லாம் கலங்குகிறோமோ அப்பெல்லாம் வார்த்தையை அனுப்புகிறீர். நாங்கள் சோர்ந்து போன நேரத்தில் தைரியப்படுத்துகிறீர். பலவீனம் நேரத்தில் பலன் தருகிறீர். ஆண்டவரே, கூப்பிடுகிற காக்கை குச்சுகளுக்கு செவி கொடுக்கிற தேவன், எங்களையும் செவி கொடுக்க, எங்களுக்கு செவி கொடுக்கிறீரே, எங்களையும் தூக்கி நிறுத்துகிறீரே, எங்களை ஆட்சி தேர்ச்சி அரவணைக்கிறீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா, உங்களுக்கு ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா, உங்களுக்கு பலனே என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. என் பலனே என் கோட்டையே, எல்லாரும் சேர்ந்து ஆராதனை உமக்கே. மறைவிடமே என் உறைவிடமே, ஆராதனை உமக்கே. மறைவிடமே உறைவிடமே, ஆராதனை உமக்கே. என் மறைவிடமே மறைவிடமே என் உறைவிடமே, ஆராதனை உமக்கே. ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா, உங்களுக்குத்தான். எல்லோரும் சேர்ந்து ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா, உங்களுக்குத்தான் ஆராதனை ஆராதனை. ஆண்டவர் சமூகத்துல அப்பா, ஷரவதி மாரஹதனா ஜனஹரவஷி ஹரவதி ஆலரவதன பரவா. கர்த்தருடைய மகிமையை உணர்ந்து ஆண்டவர் ஆராதிப்போமாக. தேவனுடைய கிருபை உணர்ந்து ஆண்டவரை ஆராதிப்போம். அவர் ஒருவரே ஆராதனைக்கு பாத்திரர், அவர் ஒருவரே கணத்துக்கு பாத்திரர். யெஷயா உங்களுக்குத்தான் ஆராதனை ஆராதனை. கபஷந்தருவரதனா ஆராதனை
ஆராதிக்கிறதா எங்க இருதயம் பூரிப்படைகிறது ஆண்டவரே. உங்களை ஆராதிக்கிறத எங்களுடைய இருதயம் பூரிப்படைகிறது. ஆண்டவர் சமூகத்துல, அவர் சமூகத்துல வர வர ஒரு தாய் மடியில் தவழுகிற ஒரு அனுபவம், ஒரு தகப்பனின் மார்பில் சாய்ந்திருக்கிற ஒரு அனுபவம். எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கிறது? எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் இருக்கு? ஒரு தகப்பனின் மார்பில் சாய்ந்திருக்கிறது போல ஒரு அனுபவம். காரணம், வேதம் சொல்லுகிறது, தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல நான் உங்களுக்கு இறங்குகிறேன். ஒரு தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. கவலை இல்லையே, கலக்கமில்லையே, கவலை இல்லையே, கலக்கமில்லையே, கர்த்தர் கரம் பிடித்து கொண்டே, நான் கர்த்தர் கரம் பிடித்து கொண்டே, எதை குறித்தும் பயமில்லையே, எதை குறித்தும் பயமில்லையே, என் நேசர் நடத்துகிறே, தினம் என் நேசர் நடத்துகிறே. தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேனா. தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேனா, சாய்ந்து விட்டேனா, சாய்ந்து விட்டேனா, சாய்ந்து விட்டேனா, சாய்ந்து விட்டேனா. ஒரு தாய் மடியில் தவழுகிற ஒரு குழந்தையை போல இந்த ஆராதனை நேரத்தை நாங்கள் உணர்கிறோம் ஆண்டவரே. என் ஆண்டவரால் நாங்கள் தேற்றப்படுகிறதை உணர்கிறோம் ஆண்டவரே. என் ஆண்டவரால் நாங்கள் ஆற்றப்படுகிறதை உணர்கிறோம் ஆண்டவரே. என் ஆண்டவரால் நாங்கள் தேற்றப்படுகிறதை உணர்கிறோம். எங்களுக்கு நம்பிக்கை பிறக்கிறது தேவ சமூகத்துல. எங்களுக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கிறது தேவ சமூகத்துல. எங்களுக்கு ஒரு தைரியம் பிறக்கிறது தேவ சமூகத்துல. என்னை தோள் மேல் தூக்கி சுமக்கிற ஒரு தகப்பன் எனக்கு இருக்கிறார் என்கிற நம்பிக்கை பிறக்குகிறது ஆண்டவரே. தாய் மடியில் தவழுகிற ஒரு தாய் மடியில் இருக்கிறேன் என்கிற ஒரு நிறைவு எங்களுக்குள்ள வருகிறது ஆண்டவரே. எப்பெல்லாம் உங்க சமூகத்துல வருகிறோமோ, எப்பெல்லாம் உங்களை ஆராதிக்கிறோமோ, எப்பெல்லாம் உங்க முகத்தை தேடுறோமோ, அப்பொழுதெல்லாம் எங்கள் இருதயம் தேற்றப்படுகிறது. அப்பொழுதெல்லாம் எங்கள் இருதயம் தேற்றப்படுகிறது. அப்பொழுதெல்லாம் எங்கள் இருதயம் தேற்றப்படுகிறது ஆண்டவரே. ஹல்லேலூயா. அன்பு தேவ ஜனமே, அப்படியே கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி நன்றி ஆண்டவரே எல்லாரும் சொல்லுவோமா? என்னை ஆட்சி தேற்றுகிற தெய்வத்துக்கு நன்றி சொல்லுங்க. எல்லா சத்தத்தை உயர்த்தி எங்களை ஆட்சி தேற்றுகிற தெய்வத்துக்கு நன்றி. எங்களை ஆட்சி தேற்றி அரவணைக்கிற தெய்வத்துக்கு நன்றி. எங்களை ஆட்சி தேற்றி அரவணைக்கிற தெய்வத்துக்கு நன்றி. ஓ இயேசுவே, நன்றி ஆண்டவரே. அப்படியே நம்ம எல்லாம் நம்ம முழங்கால் படியிட்டு ஆண்டவர் சமூகத்தில் நன்றியோடு நான் துதி பாடுவே என் இயேசுராஜனே. எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன். நன்றியோடு
உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். அடங்கா நன்மைகள் யாவையும் எனக்களித்திடும் நாதனே. எண்ணில் அடங்கா நன்மைகள் யாவையும் எனக்களித்திடும் நாதனே. நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே, உமக்கென்றுமே துதியே. நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே, உமக்கென்றுமே துதியே. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசுராஜனே. எனக்காய் எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசுராஜனே. எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். நன்றியோடு துதி பாடுவேன் எந்தன் இயேசு. இயேசுராஜனே. நன்றி வெளிப்படட்டும். எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். நன்றியோடு துதி பாடுவேன் எந்தன் இயேசு இயேசுராஜனே. எனக்காய் நீர் செய்திட்ட திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன். கூறுவேன் நான். நன்றியோடு இந்த ஆராதனையில நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். நன்றி நிறைந்த இருதயத்தோடு வந்திருக்கிறோம். இந்த உலகத்துல எத்தனையோ சம்பவங்கள் கேள்விப்படுகிறோம். எத்தனை மரணம், எத்தனை வேதனை, எத்தனை நெருக்கம். ஆனால் இந்த நிலையிலும் ஒரு தீங்கு அணுகாதபடி எங்களை காத்து வருகிறீரே. வாதை அணுகாதபடி எங்களை காத்து வருகிறீரே. பொல்லாப்பு நேரிடாதபடி எங்களை காத்து வருகிறீரே. ஆபத்து காலம் எங்களை சுற்றி ஆபத்து காலம், ஆனாலும் அந்த ஆபத்து எங்களை நேரிடாதபடி காக்கிறீரே. ஒரு சின்ன முடி இலையில எங்களை எத்தனை முறை காப்பாத்தி இருக்கிறீங்கப்பா. எத்தனை முறை எங்களை காப்பாத்தி இருக்கிறீங்க ஆண்டவரே. எங்க கால் பிசகாதபடி காப்பாத்தி இருக்கிறீங்க ஆண்டவரே. எங்கள் நடைகள் இடராதபடி காப்பாத்தி இருக்கிறீங்க ஆண்டவரே. ஒரு செகண்ட் தான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு எத்தனை முறை எங்களை காப்பாத்தி இருக்கிறீங்க ஆண்டவரே. நினைக்கிறோம்ப்பா, தேவ சமூகத்துல நீ நடத்தி வந்த பாதைகள், எங்களை பாவிக்கிற விதங்கள், எங்களை போஷிக்கிற விதங்கள், எங்களை நடத்துகிற விதங்கள், எங்கள் தேவைகளை சந்திக்கிற விதங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் நினைக்கிறோம். நன்றியோடு நாங்கள் உமக்கு துதிகளை ஏறெடுக்கிறோம்.
புகழ்ச்சி ஏறெடுக்கிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. ஆண்டவரே, நீர் எங்களோடு பேச வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் ஜெப நிலையிலே நாம் காத்திருப்போம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. ஆண்டவரே, இந்த நாளிலும் எங்கள் மத்தியில் வந்திருக்கிற கனத்துக்குரிய தேவனுடைய ஊழியக்காரர் அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவரை கொண்டு நீர் எங்களோடு பேச வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய மேலான வார்த்தை எங்களுக்கு வருவதாக, உம்முடைய வார்த்தை எங்களுக்கு வருவதாக. இந்த வார்த்தைக்கு ஆண்டவரை கீழ்ப்படியக்கூடிய இருதயத்தை எங்களுக்கு தருவீராக. உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி நாம் உற்சாகப்படுத்துவோம், வரவேற்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இங்கே வந்திருக்கிறதான ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காகவும் நான் தேவனை நன்றியுள்ளவனாக துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வாய்ப்பினை கொடுத்த தேவாதி தேவனுக்கும் பாஸ்டர் ஐயாவுக்கும் அதற்கு காரணமாக இருந்த என்னுடைய தம்பி ஜஸ்டின் மணி ஐயா அவர்களுக்காக நான் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன். நான் பாஸ்டர் ஐயாவிடத்தில் ஒரு வார்த்தை 2 வார்த்தை தான் அவங்க சொன்னாங்க, நான் இந்த ஊழியருடைய கீழே இவ்வளோ காலங்கள் இருந்தேன் என்று. அப்போவுமே எனக்கு தெரிஞ்சு போச்சு, எனக்கு நான் ஒன்றுமே அந்த அளவில் ஒரு விசேஷமான செய்தியாளர் ஒன்றும் இல்லை. ஏன்னா அவங்க அதனால தான் சபை இங்கே வந்து பார்த்த உடனே எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஒழுங்கு கிரமத்தோடு இருக்கிறது. நன்றாக ஆராதனை, கூட்டம் பெரிதோ சிறிதோ விஷயம் இல்லை, ஆனால் ஆராதனை அழகான பாடல்கள் என்னை அப்படியே மயங்க வைத்து விட்டது. நான் எவ்வளோ இடங்களுக்கு போகிறேன் வருகிறேன், சின்ன கூட்டமோ பெரிய கூட்டமோ இல்லை, ஆனால் ஒழுங்கு கிரமத்தோடு கர்த்தர் இந்த ஆராதனையை நடத்த கிருபை செய்து வருகிற தேவாதி தேவனுக்கு நான் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். ஆமாம், ஏன்னா எவ்வளோ இடங்களில் போகிறதுனால நான் தெரிகிறதுனால சொல்லுகிறேன். நீங்கள் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், இந்த பேழைக்குள்ளே வந்திருக்கிறீங்க. பேழைக்குள்ளே வந்தபடியினால் நம்ம எல்லாருக்கும் என்ன உண்டு என்றால், பரலோகத்தில் ஒரு இடம் உண்டு. கண்டிப்பாக ஒரு இடம் கிடைக்குமா? கிடைக்கும் என்று சொல்லுகிறோம். அல்லேலூயா சொல்லலாம். ஆமாம், நம்ம கண்டிப்பாக இந்த பேழைக்குள் வருகிறது பெரிய விஷயம். சாதாரணமாக யாருமே வர முடியாது. ஒரு நோவா குடும்பம் மட்டும்தான் வந்தது அந்த பேழைக்குள்ளே. இப்போவும் கூட ஒரு குடும்பம்தான், ஒரு தலைமுறை தான். ஒரு தலைமுறை கர்த்தரை சேவிக்கும், அது கர்த்தருடைய சந்ததி என்னப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு சந்ததி தான், ஒரு குடும்பம் தான். இந்த கல்லுப்பட்டியில் நீங்கள் எல்லாம் ஒரு குடும்பம். ஒரு தகப்பன் இருக்கிறார், நமக்கு ஒரு பொதுவாக ஒரு பெரிய தகப்பன் இருக்கிறார், சபைக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார். அந்த தகப்பனுடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து அந்த பேழைக்குள் நோவாவுடைய காலத்தில் அந்த குடும்பம் மட்டும்தான் உள்ளே வந்தாங்க, பார்த்தீங்களா? ஆனால் நோவாவுக்கு பேழைக்குள்ளே போகிறதுக்கு விருப்பமே இல்லை, வெளியே நின்றுட்டே இருக்கார். தம் பிள்ளைகள் ஏரியாகி விட்டது என்று சொன்ன போதிலும் ஆனால் உள்ளே போகிறதுக்கு அந்த நோவாவுக்கு விருப்பமே இல்லை, வெளியே நின்றுட்டே இருக்கிறார். ஏன்னா ஐயோ, இந்த பேழையை கட்டுகிற காலத்தில் எவ்வளோ பேர் உதவி செய்தாங்க, அந்த நபர்கள் வந்திருந்தா கூட அந்த பேழை என்ன செய்திருக்கோம், நிரம்பி இருக்குமே. இந்த பேழைக்காக உழைத்தவர்கள் நிறைய இருக்கிறார்கள், அவர்கள் உள்ளே வந்திருந்தா கூட பேழையில இடம் இல்லாமல் இருக்குமே. இப்போ எல்லாம் வெளியே இருக்கிறார்களே. ஆனால் ஆண்டவர் அந்த வேளை வந்தபோது கதவை அடைத்து சாவியை என்ன பண்ணிட்டாரு, கையில் எடுத்துட்டு போயிட்டார். ஒரு நாள் இதே போல் இந்த கல்லுப்பட்டி பகுதியிலும் ஜனங்கள் எல்லாரும் இப்போ வர வெளியே நிற்கிறவர்கள் யோசிக்கிற ஒரு நாள் கண்டிப்பாக என்ன செய்யும், வரும். ஏன்னா இயேசு கிறிஸ்துடைய எனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை நான் நிறைவேற்ற விரும்புகிறேன். ஏன்னா ஆண்டவர் இப்போ 5 வருடங்களுக்கு முன்பாக தான் நான் முழு டைம் அதுவரையும் நான் ஊழியம் செய்திருக்கிறேன். பல தேசங்களுக்கு பல இடங்களிலும் நான் இருந்திருக்கிறேன். துபாய், சவுதி அரேபியா அந்த இடங்களிலும் கூட நான் ஊழியம் செய்திருக்கிறேன். ஊழியம்னா நாங்கள் என்ன ஊழியம் பண்ணியிருக்கிறோம்னு சொன்னால், அந்த காலத்திலெல்லாம் வீடுகளில் இடம் கொடுக்க மாட்டாங்க, எங்கள் கேம்புகளெல்லாம் ஜெபிக்க முடியாது. அதனால் வனாந்திரத்திலேயோ இல்லாவிட்டால் இந்த பார்க் இருக்கிற இடங்களில், பார்க்கில் பெரிய பார்க்காக இருக்கும், அந்த பார்க்கில் ஒரு மூலையில் எங்கேயாவது உட்கார்ந்து கொண்டு ஜெபித்து கொண்டிருப்போம். அப்படி ஜெபிக்கிற வேளையில் ஒரு நாள் என்ன நடந்து விட்டது என்றால், ஒரு பையன், நாங்கள் ஒரு 10 பேர்கிட்ட இருந்து ஜெபித்து கொண்டிருக்கிறோம், நான் தான் அதில் சீனியர்னு சொல்லலாம். ஒரு பையன் என்ன பண்ணிட்டான்னா, பிசாசு பிடித்தவனாக இருந்திருக்கிறான், எங்களுக்கு தெரியாது. நாங்களே அரபி ஆட்கள் எல்லாம் அதில் வந்து பக்கத்தில் இருப்பாங்க,
ஒன்றும் பரவாயில்ல பரவாயில்ல பாஸ்டர். அப்போ ரொம்ப பயத்தோடு நாங்கள் இருக்கிறோம். ஏற்கனவே எந்த சத்தம் வந்தால் நாங்கள் அமைதியாக, யாரோ அரபிகள் பக்கத்தில் என்ன வந்து என்ன பண்ணுறான்னு எத்தி பார்த்தா நாங்கள் அமைதியாக இருந்து அப்படியே ஆராதனை பண்ணி கொண்டிருக்கிறோம். ஒருத்தன் பிசாசு பிடிச்சி ரொம்ப சத்தம் போட்டு அந்த ஊரே கலைக்கிற மாதிரி வந்துட்டான். என்ன பண்ணதுன்னே தெரியாது. ஏன்னா என்னன்னு கேட்டால் என்ன பதில் சொல்கிறது? எல்லாரும் ஏன் முகத்தை பார்க்குறாங்க. எனக்கு அது வரையிலும் பிசாசை விரட்டி எந்த பழக்கமும் கிடையாது. நான் போய் யோசித்தேன், என்னடா பண்ணுறது? எல்லாம் நான் தானே சீனியர், என்ன தானே பார்ப்பாங்க. நீங்கள் தானே இந்த ஜெபத்துக்கு கூட்டு வந்தீங்க, இந்த ஆடிட்டு கிடக்கான்னு சொல்கிறான் எல்லாரும். நான் பார்த்தேன், ஆண்டவர்கிட்ட சொன்ன, ஆண்டவர் எனக்கு எந்த வல்லமையும் இல்லை, எந்த ஒன்றும் கிடையாது. ஆனால் நான் உங்கள் நாமத்தின் வல்லமையை தான் எனக்கு தெரியும். நான் ஒரு வார்த்தை சொல்லுகிறேன், இது தயவு செய்து இந்த பிசாசு என்னச்சு தரணும் பெயரணும் சொல்லிட்டு ஜோம் பண்ணேன். ஆண்டவரே ஒரு முறை எனக்கு எங்களுக்கு மனது இறங்கும் ஆண்டவரே. அப்படியே ஆஃப் ஆகிட்டான். ஆனால் நைட்டு 12 மணி என் பெட்டு பக்கம் வந்து நிற்கிது அந்த பிசாசு. நான் 27 ஆண்டுகளாக இவனுக்கிட்ட இருக்கிறேன். நீ என்னை ஒரே வார்த்தையில் துரத்தி விட்டதுனால நான் உங்ககிட்ட தான் வந்திருக்கிறேன். நான் எங்கே போனோம்? அப்போ நானும் அன்னை ரொம்ப டயர்டாக படுத்து கிடந்தேன். நான் எதுக்கு சொல்லுகிறேன் என்றால், பிசாசை கண்டு நாம் என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது. அப்போ அந்த நேரத்தில் அன்னைக்கு இருந்த அபிஷேகத்தின் வல்லமையில் நான் துரத்தின நேரத்தில் அது வெளியே போயிட்டான். ஆனால் எனக்கு சந்தோஷம் என்னன்னு சொன்னால், இப்போ ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பையனை பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது. இவனை எப்படி பார்க்கறது? இவன் எங்கே சபைக்கு போகிறானா, என்ன பண்ணுறான்? இப்படிலாம் நாங்கள், ஏன்னா அங்கே இருந்து ரட்சிக்கப்படணும் இங்கே ஊருக்கு வருவாங்க, அந்த பழைய அனுபவத்துக்கே போகிறவங்க நிறைய இருக்கிறாங்க. இது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துட்டு இருந்து. ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணிட்டு இறங்கி கீழே வரேன், ஓடி வந்து அண்ணான்னு என் கையை பிடிக்கிறான். நான் ரொம்ப நேரம் நீங்களாக தான் இருப்பீங்களோன்னு எனக்கு சந்தேகம் இருந்தது. ஏன்னா என் மாடல்லே நான் இப்போ கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறேன். அதுலேயும் இந்த தலைமுடியெல்லாம் ரொம்ப இதானதால ஒன்றுமே யாருக்குமே புரிஞ்சிட முடியல. அப்போ ஓடி வந்து என் கையை பிடிச்சி, அண்ணா நான் தான் தெரிகிறதா, என் பேர் சாலமன் அப்படின்னு சொன்னான். பார்த்தீங்களா, ஒரு அல்லியில் சொல்லலாமா? அவன் சபைக்குள்ளே வந்திருக்கிறான். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. இப்படி கர்த்தர் செய்கிற ஒவ்வொரு காரியங்களை நினைத்து பார்த்தேன். இன்றைக்கு நான் என்ன சொல்கிறேன், ஒருவேளை ஆண்டவர் இந்த தேசத்தை எந்த நோக்கத்தோடு கொண்டு வந்தாருன்னு எனக்கு எதுவுமே தெரியாது. உங்களை குறித்து எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், ஆண்டவர் இந்த சபைக்குள் உலாவுகிறதை நான் காண முடிந்தது. அது ஒன்றும் தான் எனக்கு தெரிகிறது. ஏன்னா உங்கள் மேலே தேவன் நினைவாக இருக்கிறார். அவர் உங்களை யாரையும் கைவிட மாட்டார். என கொண்டு வந்த தெய்வம் உங்களை முடிவு பிறந்த நிலைநிறுத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஏன்னா நீங்கள் இருக்கிற நாட்கள் தேவனுடைய வருகை வரையில் நம்ம எல்லாரும் என்ன செய்யணும்? இருக்கணும். பயமாக இருக்கா? தேவனுடைய வருகைன்னு ரொம்ப காலம்னு யாரும் நினைக்கக்கூடாது. நான் ரொம்ப காலங்களில் நான் சொல்ல வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் சென்னை பட்டணத்திலிருந்து ஊருக்கு வந்த நேரத்தில் நான் அப்போ தான் தீர்மானம் பண்ணேன், ஆண்டவர் முழு நேர ஊழியத்திற்காக நான் போயிடுறேன். ஏன்னா என்னை 35 வயசில் கூப்பிட்டா நான் போகலை. அதுக்கப்புறம் அந்த வெளிநாடு அங்கே எல்லாம் போய் ரொம்ப பாடுகளும் வேதனையும் தான் இருந்ததே தவிர எந்த லாபத்தையும் நான் காணவில்லை. கடந்த நாட்களிலே ஒரு சத்தத்தை கேட்டேன். என்ன சத்தம் என்றால், சபை எடுத்து கொள்ளப்படுகிறது விண்ணில் என்ற ஒரு சத்தத்தை கேட்டேன். பயங்கரமான சத்தம். இனி சபை விண்ணில் எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய நேரம் வந்துவிட்டது. நீ தூங்கி கொண்டிருக்க கூடாது, நீ வயதானவன் என்று நினைக்கக்கூடாது, நீ இந்த சத்தியத்தை உலகம் எங்கும் போய் சொல்ல வேண்டும் என்று சொன்ன ஒரு சத்தத்தை கேட்டேன். அதிலிருந்து ஆண்டவருக்கு நான் பயந்து, நான் எப்போவுமே தேவனுடைய சத்தம் கேட்கும்போது ரொம்ப பயப்படுவேன், நடுங்குகிற ஒரு அனுபவம் உண்டு எனக்கு. ஒரு குறிப்பிட்ட காலத்திலே சின்ன வயசுலேருந்தே தேவ சத்தம் கேட்பேன். ஆனால் நான் அந்த சத்தத்தை நான் என்ன செய்கிறது இல்லைன்னா, நான் கணக்கு பண்ணுற ஆள் இல்லை. ஏன்னா எங்கள் அப்பா அம்மா நல்ல ஒரு பெண்டேகாஸ்டல் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருந்தாங்க. ஆனால் எனக்கு ஒரு % கூட அந்த வாழ்க்கை வாழ்வதற்கு விருப்பம் கிடையாது. ஏன்னா உலகம் எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது. உலகத்தை நான் ஆடம்பரமாக வாழ வேண்டும் என்று விரும்பினேன். எங்கள் அப்பாவுக்கு நிறைய சொத்து இருந்து 10 ஏக்கர் அதிகமாக. அந்த நேரங்களில் 10 ஏக்கர்னா எங்கள் இடத்துல பெரிய சொத்து. எங்கள் நாகர்கோவில் ஏரியாவில் 10 ஏக்கர் ஒரு ஆள் கையில் இருக்குன்னா பெரிய சொத்து. அதே நேரத்தில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு டிஐஜியாக இருந்தார் ஜான் நிக்கல்சன். அவர் ரிட்டையர்ட் ஆகிட்டார், இறந்துட்டார். அது அந்த பாஸ்டரையா சொல்லும்போது எனக்கு அப்படி தோணுச்சு. ஏன்னா எவ்வளவோ மரணங்கள் எல்லாம் சந்தித்த பிறகு கூட அவர்களை விட நம்ம பெரியவர்கள் அல்ல, நம்மை கிருபையாக கர்த்தர் உயிரோடு வைத்து காப்பாற்றுகிறார். பார்த்தீங்களா, அதுதான் தேவனுடைய சுத்த கிருபை. 67 வயசு தான் ஆச்சுது. ஆனால் டிஐஜியாக இருந்து நல்ல ஆவிக்குரிய மனுஷனாக தான் இருந்தார். ஆனால் பாருங்க, அவர்களுக்கு கொஞ்சம் ஒரு 5 சென்ட் சொத்து தான் இருக்கும். மொத்தமே அவங்க வீடு போக ஒரு 5-10 சென்ட் பூமி தான் இருக்கும். அவர்கள் அந்த நேரத்தில் சபைக்கு இடம் கேட்ட நேரத்தில் எங்கள் அப்பாவுக்கு கொடுக்கறதுக்கு ஆசை இருந்திருக்கிறது. அவங்க ஆனால் ஒன்றுமே கொடுக்கல.
ஆனால் அவங்க இருந்த சொத்தை சபைக்காக கொடுத்தாங்க. ஆனால் அந்த குடும்பத்தையே கர்த்தர் ஆசீர்வதித்து அவங்க தம்பி இப்போ ஐசிஎஃப்ல அந்த ஃபர்னிஷிங் மேனேஜராக இருக்கான். இப்படி உலகத்திலையும் ஆசீர்வதித்து இம்மைக்கையில மட்டும் இல்லை, ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினால் அந்த குடும்பத்தை தேவன் ஆசீர்வதித்தார். ஆனால் எங்கள் குடும்பம் அதில் இருந்தே மொத்தத்தில் எல்லா சொத்துக்களையும் இழந்து ஒன்றுமில்லாமல் ஆகி, அப்போ நானும் பெந்தேகோஸ்துக்காரன் இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவில் எங்கள் அப்பா அம்மாவுக்கு ரொம்ப எவ்வளவு வேதனை கொடுக்க முடியுமோ. ஆமாம், எங்கள் அக்காமாரெலாம் 2 அக்காமார் இருந்தாங்க. அதுலேயும் ஒரு அக்கா சின்னதுலேயும் இறந்துட்டாங்க. வெண் வஸ்திரம் கட்டிட்டு போனால் நான் சாணி எடுத்து எறிஞ்சிருவேன், ஏன்னா சபைக்கு போகக்கூடாது. அவ்வளோ எதிர்ப்பாக இருந்த காலத்தில் தான் கர்த்தர் என்னை சந்தித்தார். சந்தித்தது ஒரு நான் எங்கே படித்து கொண்டிருந்தேன், ஏன்னா சேலத்தில் அப்போ படித்து கொண்டிருந்தேன். அந்த நேரத்தில் ஒரு நாள் ராத்திரி ஆண்டவரோடு சொன்னேன், ஆண்டவரே, நான் என்னுடைய வாழ்க்கையில் சமாதானம் இல்லாமல் இருக்கிறேன். உண்மையிலேயே நீர் ஜீவனுள்ள தேவனாக இருந்தால் நான் அதுவரை ஆராதனைக்கு ஒழுங்காக போக மாட்டேன், சபைக்கு ஒழுங்காக போக மாட்டேன், ஏன்னா எனக்கு விருப்பம் இல்லை. அன்று ராத்திரி என்னோட ஆண்டவர் பேச ஆரம்பித்தார். மகனே, நீங்கள் குடும்பமாக என்னை ஆராதிக்காத காரணத்தினால் நான் உங்கள் குடும்பத்தை கைவிட்டு விட்டேன். நீங்கள் குடும்பமாக என்னை ஆராதித்தால் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார். அதுக்காக வேண்டி அது ஒரு சனிக்கிழமை இரவாக இருந்தது. ஞாயிற்றுக்கிழமை அன்னை நான் இந்த சாட்சி சொல்லணும்னு நான் வரல. இந்த படிக்கட்டு தான் என்னை சாட்சி சொல்ல வச்சிட்டு, இந்த இருக்குல்ல உங்கள் சர்ச்சுக்கு முன்னாடி இருக்கிற படிக்கட்டு தான் என்னை இப்போ இந்த சாட்சியை சொல்ல வைத்தது. அப்போ சபை எங்கே இருக்குதுன்னு தேடி அலைந்து கொண்டிருக்கிறேன். அப்படியே தேடி வரும்போது அஸ்தம்பட்டி என்று சொல்கிற ஊரில் சியோன் சுவிசேஷ ஜெப ஐக்கியம் என்று சொல்லக்கூடிய சரளனோரஜ் அம்மாவுடைய ஒரு சபை இருந்தது. அதுக்குள்ளே அந்த படி இந்த மாதிரி தான் ஒரு 5 6 7 படி இருந்து ஏறி மேலே வரும்போது இப்படி தான் எல்லாரும் உட்காந்துருக்கிறாங்க. ஒரு 15 வயசான ஒரு பிள்ளை ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லிச்சு. ஏசாயா என்ற சகோதரனை தேவன் பல ஆண்டுகளாக தேடிக்கொண்டிருக்கிறார், இப்பொழுது அவர் நமது ஜெபத்துக்கு ஆராதனைக்கு வருகிறார் அப்படின்னு சொன்னோன்னே நான் திருப்பி போயிடலாம். அவர் குமரி மாவட்டத்தை சேர்ந்தவர், தெளிவாக சொல்லியாச்சு. உடனே நான் திரும்பிடலாம், திருப்பி போவார், ஆனால் அவருக்கு வருவதும் மரணம் அப்படின்னு சொல்லிச்சு. இந்த ஒரு வார்த்தையினாலும் மரணம்னு சொன்னோன்னே எனக்கு பயம் வந்துச்சு. ஓஹோ, மரணமா? அதுவரை நான் அந்த சின்ன பருவம் பார்த்தீங்களா, மரணம் என்று ஒன்று உண்டு என்று யோசிக்கவே இல்லை. இவ்வளோ சொன்னோன்னே பயந்து வந்து உட்கார்ந்தேன். அவர் உஷாரான ஊழியக்காரர் ஓடி வந்து என் கையை பிடிச்சிட்டு மாற்றேன். நான் ஓடிக்கலான்னு நினச்சேன். கூட்டம் முடிஞ்சோடனே கூட்டத்துக்கு முன்னே எழும்பி ஓடிக்கலான்னு அப்படியே இருந்தேன். ஏன்னா அந்த திருட்டு தான் அவ்வளோவுமே பிசாசு நம்மளை பழக்கி வச்சிருக்கிறான் பார்த்தீங்களா. ஏன்னா அவ்வளோ திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான். நானோ அவர்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் பரிபூர்ண படம் வந்தேன்னு இயேசு சொன்னார் பார்த்தீங்களா. அந்த இயேசு தான் என்னை அன்னைக்கு தொட்டார். அன்னைக்கு நான் உணர்வடைய ஆரம்பித்தேன். ஆனால் அந்த சனிக்கிழமை இரவு என் வாழ்க்கையில் நான் செய்த பாவங்கள் எல்லாம் ஸ்க்ரீனில் வந்து என்னமா இருந்தது, எல்லாம் மன்னிப்பை கேட்டேன். அந்த ரட்சிப்பு, இந்த காலத்தில் ரட்சிப்புக்கும் அந்த கால ரட்சிப்புக்கும் வித்தியாசம் உண்டு என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லுகிறார்கள், ஆனால் திருப்பி 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 அந்த பழைய அனுபவங்களுக்கு நேராக கடந்து போகிற அநேகர் இருக்கும்போது கர்த்தர் எனக்கு அன்று கொடுத்த ரட்சிப்பு இன்று வரையில் கிருபையினால எத்தனையோ சோதனைகள், எவ்வளோ வேதனைகள். இன்னைக்கு நீங்கள் பாடின பாட்டு மலையாளத்தில் உள்ள டப்பிங் பாடுன்னு நினைக்கிறேன். இந்த பாட்டு பாடினவங்களுடைய தாத்தா எனக்கு தீர்க்கதரிசனம் சொல்லியிருக்கிறார் 86 துபாயில் வச்சு. அவருடைய பேர் கல்லுமலை குஞ்சுமோன் என்று சொல்லுவார்கள். இதெல்லாம் எனக்கு ரொம்ப இன்னைக்கு சந்தோஷத்தை படுத்திட்டு, எல்லாமே ஒரு இருதயத்துக்குள்ள சோர்ந்து போகிறவனுக்கு கர்த்தர் சில நேரங்களில் என்ன செய்கிறார், பலப்படுத்துகிற தெய்வம். பார்த்தீங்களா, நீங்கள் நினைப்பீங்க உங்களுக்கு தான் சோர்வுன்னு நினைக்காதுங்க. ஊழியர்களாகி எங்களுக்கும் என்ன உண்டு, சோர்வு உண்டு. ஆனால் சோர்வுகள் மத்தியில் கர்த்தர் தான் நம்மை தைரியப்படுத்துகிறது. ஒரு நிலையில சொல்லலாம் இல்லையா? ஆமாம், அந்த தெய்வம் என்னை சந்தித்தார். எனக்கு அதுலேண்டே ஒரு ஆசை, ஆண்டவரே நீர் பேசுகிற தெய்வமாக இருக்கிற அப்படினால் இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், பெருமையாக சொல்லவில்லை, தாழ்மையோடு சொல்கிறேன், ஒரு மாதத்தில் ஒரு முறையாகிலும் தேவனுடைய சத்தத்தை கேட்காவிட்டால் நான் எங்கேயோ ஒரு தவறு என் வாழ்க்கையில் இருக்கிறது என்று யோசிக்கக்கூடாது ஆள் தான் நான். அதுபோல் நீங்கள் எல்லாருமே அப்படி தான் இருக்கணும். ஒரு மாதத்திலோ ஒரு வாரத்திலோ தேவனுடைய ஒரு வார்த்தை, ஒரு வசனத்தை ஆகிலும் ஆண்டவர் பேசணும். சும்மா நம்ம புக்கை திருப்பி பைபிளை திருப்பி படிக்கிற அது இன்ஃபென்ட் விட்னஸ், அது இருக்கட்டும். ஆனால் தேவ சத்தம் கேட்டு கேட்டு நம்முடைய ஜீவிதத்தில் வாழுவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா இயேசு கிறிஸ்துவ வருகை அது சீக்கிரமாக இருக்கிறது. ஆமாம், நான் திருப்பி திருப்பி சொல்லுகிறேன்னு நினைக்காதுங்க. எல்லா உலக சம்பவங்களும் இயேசுடைய வருகையை அறிவித்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும்போது நான் ஆண்டவர்கிட்ட கேட்ட ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். 12 வருஷம் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, உண்மையிலேயே பாதாளம் பரதீஸ் என்று இருந்தால் எனக்கு இந்த பரதீஸை ஒன்று காட்டி கொடுங்க ஆண்டவரே.
12 வருஷம் ஜெபம் பண்ணேன். அப்போ 84 நான் 74 ரட்சிக்கப்பட்டேன். 86வது ஆண்டு அப்போ நான் துபாயில் தான் இருக்கிறேன். திடீர்னு ஒரு சின்ன வெளிச்சம், நான் பெருமைக்காக சொல்கிறேன்னு நினைக்காதுங்க, ஆனால் தெரிந்து கொள்வதற்கு சொல்கிறேன். ஒரு சின்ன வெளிச்சம் வந்து மேல் அப்படி அடித்த மாதிரி இருந்து, என்னுடைய உடம்பு எங்கே இருக்குது என்னன்னு ஒன்றுமே எனக்கு தெரியாது. அப்போ ஒரு உன்னதமான இடத்துக்கு போயிட்டேன். அவ்வளோ நன்றாக தெரிகிறது. தூதர்கள் வர்றாங்க. தூதர்கள் வந்து சொல்கிறாங்க, இவன் 12 வருஷமாக மோட்சம் இருக்குதா, நரகம் இருக்குதா, பரதீஸ் இருக்குதான்னு கேட்டுகிட்டே இருக்கிறான். இவனை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான் இவனை இங்கே கொண்டு வந்திருக்கிறோம். ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? எங்கள் சபையிலேயே அந்த அம்மாவுடைய பேர் தெரியாது. எல்லாரும் பாட்டி பாட்டின்னு தான் சொல்லுவாங்க. பாட்டி பாட்டின்னு சொல்லுவோம். ஏன்னா யாருக்குமே அவங்க பேர் தெரியாது. ஏன்னா ரொம்ப வயசானவங்க. ஆனால் அவங்க கல்யாணம் பண்ணி வரும்போது யானையில் கல்யாணம் பண்ணி கொண்டு வந்தாங்களாம். அந்த காலத்தில் யானையில் இந்து முறைப்படி கல்யாணம் பண்ணி யானையில் வச்சு கொண்டு வந்து கிலோ கணக்கில் நகையெல்லாம் போட்டு பெரிய பணக்காரங்க. ஆனால் இயேசுவை அவங்க சந்தித்தோடனே எல்லாவற்றையும் வெறுத்து தள்ளிவிட்டு ஆண்டவருக்காக வேண்டி வைராக்கியமாக இருக்கிறாங்க. சாட்சி ஒன்றா இப்படி சொல்லுவாங்க, நான் ஒரு பேதை, ஒரு புழு ஆண்டவரை, ஒன்றுக்கும் உதவாதவள் எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அந்த பேர் எனக்கும் தெரியாது. ஆனால் பரதீசில் வைத்து அந்த சத்தம் கேட்கிறது, இந்த முத்தம்மா என்ற அம்மாவை இனி பூமியில் வைத்து வேதனைப்படுத்தக்கூடாது, அந்த வேதனையின் காலம் அவர்களுக்கு முடிகிறது, இளைப்பாறுதலில் கொண்டு வாருங்கள். முத்தம்மா யாருன்னே எனக்கு தெரியாது. அப்போ நான் வீட்டுக்கு கடிதம் எழுதினேன். அப்போ கடிதம் தான் எழுத முடியும். எழுதி கேட்டால் யாருக்குமே சபையில் இந்த அம்மா அந்த சாட்சியை கேட்ட அம்மா ஒரு சாட்சி சொல்லியிருக்கிறாங்க, முத்தம்மான்னு நம்ம சபையில் யாருமே இல்லையே. அப்படி இருக்கும்போது ஆண்டவர் எப்படி பேசினார், என் மகன் இப்படி ஒரு கடிதம் எழுதியிருக்கிறான். அந்த அம்மா உடனே எழுப்பி சொன்னாங்களாம், ஆண்டவர் என்னிடத்திலும் பேசியிருக்கிறார், சீக்கிரத்தில் மகளே நான் உன்னை இளைப்பாறுதலுக்கு கொண்டு போக போகிறேன். ஒரு அலையிலே சொல்லலாமா? பார்த்தீங்களா, அன்னையிலேருந்து எனக்கு ஒரு நம்பிக்கை வந்தது. அதுவும் சொன்ன வார்த்தைன்னு, இந்த அம்மாவை போல ஜீவிக்கிறவர்கள் தான் இந்த பரதீசுக்கு வர முடியும். அவ்வளவு தூரமாக காண்பித்தபடியினால்தான் எனக்கு அந்த பருவத்திலிருந்து எனக்கு ஆண்டவரை பற்றி அதிகமான, எப்பவுமே பைபிளை வாசிக்கணும், தியானிக்கணும், சிந்திக்கணும் இப்படியே இருந்தது. ஆனால் அதே நேரத்தில் பிசாசின் போராட்டமும் சோதனைகளும், அது எனக்கு சொல்ல முடியாத அளவில் பாடுகளும் உபத்திரவங்களும் இருந்தது. நான் அந்த பாடுகள் உபத்திரவங்கள் வழியாக இப்போ சொல்ல விரும்பவில்லை. ஆனால் கர்த்தர் கிருபையினால இதுவரையில் என்ன செய்தார், நிலைநிறுத்தினார். போன 5 ஆண்டுகளுக்கு முன்பாகவும் நான் மரண கட்டு, என்னுடைய உயிர் பிரிந்து போய்விட்டது. நான் ஒரு காரிலுக்கு நேராக போய் கொண்டிருக்கிறேன். ஆண்டவர்கிட்ட இருதயம் சொல்லுது, மனசு சொல்லுது, ஐயோ நீ இப்போ நரகத்துக்கு அல்லவா போய் கொண்டிருக்கிறாய். அப்போ ஒரு சத்தம் கேட்கிறது, நீ நரகத்துக்கு தான் போகிறாய். ஏன் தெரியுமா? உனக்கு முன்னாடி ஒரு ஊழியரை நீ என்ன செய்துட்ட, நீ ஒப்புரவாக வேண்டியது இருக்கிறது. அந்த ஊழியரிடத்தில் போய் நீ என்ன செய்ய வேண்டும், ஒப்புரவாக வேண்டும். பார்த்தீங்களா, ஒரு சின்ன விஷயம். ஒப்புரவானாதான் நீ மகிமையில் பிரவேசிக்க முடியும். அப்போ நான் ஆண்டவரை சொன்னேன், ஆண்டவர் நான் ஒப்புரவாகிடுறேன், எனக்கு இனி உள்ள நாட்களில் இனி நான் உனக்கு காலங்களை நீட்டி கொடுத்தால் எனக்காக நீ நிற்க வேண்டும் என்று சொன்னார். நான் ஆண்டவரே, நான் உமக்காக, உயிர் போகிற நேரத்தில் யாராவது சொல்லுவாங்களா வேண்டான்னு, ஆண்டவரே நான் உமக்காக எங்கே போனாலும் உம்மை சாட்சியை உம்மை பற்றி சொல்லுவேன் ஆண்டவரேன்னு சொல்லி தான் உயிரை பிச்சையாக பணயமாக கர்த்தர் கிருபையாக எனக்கு நீட்டி கொடுத்திருக்கிறார். பாருங்க, அதனால தான் உங்கள் மத்தியிலே உங்கள் முகங்களை எல்லாம் பார்ப்பதற்கு கர்த்தர் கிருபை செய்தார். அதற்காக கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலும் கூட வேதத்திலிருந்து நமக்கு ஒரு வசனத்தை வாசிக்கலாம். நமக்கு 4 சிங்காசனங்கள் இருக்கிறது. ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு சிங்காசனம் இருக்கிறது. அதை குறித்து நம்ம ரட்சிக்கப்படுகிறோம் என்றால், ரட்சிக்கப்பட்டது சும்மா ரட்சிக்கப்பட்டோன்னு யாரும் நினைக்கக்கூடாது. சும்மா ஏதோ வந்தோம், சபைக்குள்ளே வந்துட்டோம், ஒரு ரட்சிப்பு கிடைத்தது அப்படின்னு நீங்கள் யாரும் என்ன செய்யக்கூடாது, நினைக்கக்கூடாது. இந்த விலையேறப்பெற்ற ரட்சிப்பை குறித்து கவலையற்றிருப்போமானால் நமக்கு ஒரு தண்டனை இருக்கிறது. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தையும் 7ஆம் வசனத்தையும் யாராவது வாசிக்கலாம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்து கிடந்த உங்களை உயிர்ப்பித்தார். நம்ம அக்கிரமத்தினாலும், நான் என்னுடைய வாழ்க்கையில அக்கிரமம் செய்து 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 பாவம் செய்து 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 மரித்து கிடந்த என்னை கல்வாரியில ஜீவனை கொடுத்து அந்த ஜீவனை எனக்குள்ள தந்தபடினால் எனக்கு ஒரு உயிர் மீழ்ச்சி வந்தது. ஒரு அலையில சொல்லலாமா? ஒரு உயிர் வந்தது. இந்த உயிர் வந்தபடினால
முற்காலத்துலன்னு சொல்ற இருக்கட்டும், நம்ம இப்போ அப்படி இருக்க மாட்டோம்னு நான் விசுவாசிக்கிறேன். அன்னைக்கு நம்ம ரட்சிக்கப்படுகிறதுக்கு முன்னாடி பாவம் செய்தோம், அக்கிரமம் செய்தோம், அநியாயம் செய்தோம், தவறு செய்தோம், தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்தோம். இப்போ நம்ம கண்டிப்பாக என்ன செய்ய மாட்டோம், அந்த பாவங்கள் நம்ம செய்யக்கூடாது, செய்ய மாட்டோம், செய்யக்கூடாது. 7ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் என்ன செய்கிறாராம், கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பி நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடே கூட உட்காரவும் செய்தார். அவரோடு கூட உட்காரவும் செய்தார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நம்ம இப்ப எங்க உட்கார்ந்திருக்கிறோம்? ரட்சிக்கப்பட்டவங்க எங்க உட்கார்ந்திருக்கிறோம்? உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார் என்று சொன்னால், நம்ம உட்கார்ந்திருக்கிற இடம் தேவனுடைய சிங்காசனம். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ரட்சிப்பு என்று சொல்லக்கூடிய இதுதான். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்து கிடந்த என்னையும் உங்களையும் ரட்சித்து உன்னதங்களிலே அவரோடு கூட அந்த சிங்காசனத்தில் நம்மை உட்கார வைத்து அழகு பார்க்கிற தேவன் தான் என்னுடைய தேவனும் உங்களுடைய தேவனுமா இருக்கிறார். பார்த்தீங்களா? அப்போ ஒரு சிங்காசனத்தின் அனுபவம் நமக்கு கிடைக்கிறது. ரட்சிப்பு சிங்காசனம். சபைக்குள்ள வந்திருக்கிறோம், ரட்சிப்பு. உனக்கு செக்யூரிட்டி உண்டு, ஒரு சேஃப் உண்டு, பாதுகாப்பு உண்டு. சபைக்குள்ள என்ன இருக்கிறது? பாதுகாப்பு உண்டு. நான் சவுதி அரேபியாவில் இருக்கும்போது ஆண்டவர் ஒரு நாளைக்கு சொன்னார், மகனே இந்த பையங்களை எல்லாம் சொல்லி நீ ஜெபத்துக்கு கூட்டிட்டு போ. ஜெபத்துக்கு வந்தானு சொன்னா ஒரு பாதுகாப்பு இருக்கிறது. ஜெபம் சொல்லக்கூடியது ஒரு பாதுகாப்பு. தோத்திரம் தோத்திரம் தோத்திரம்னு சொல்லும்போது நம்ம வீடை சுற்றி ஒரு மதில் ஆகி விடுகிறது, நம்ம குடும்பத்தை சுற்றி மதில் உண்டாகிறது, நம்ம பிள்ளைகளை சுற்றி மதில் உண்டாகிறது, சபையை சுற்றி ஒரு மதில் உண்டாகிறது. அதுக்கு தான் எப்பவும் தோத்திரம் தோத்திரம் தோத்திரம். ஆதி பரிசுத்தவான்கள் தோத்திரத்தை குறைத்ததே கிடையாது. இப்போ இங்கே வந்து தோத்திரம் பண்ணீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆனால் இங்கே சொல்கிறேன், அதே மாதிரி ஐயா ஒரு வார்த்தை சொன்னாங்க, படிக்கிற பிள்ளைகள் ஒரு சாட்சி, அதையும் எனக்கு நான் இன்னைக்கு ஒரு சாட்சியோடையே கொஞ்சம் என்ன ஒரு ஏவுதல் இருக்கிறது, அதை சொல்லிட்டு போகிறேன். ஒரு பிள்ளை கேரளாவில் நல்லா படிக்கக்கூடியது, ஆனால் ஒரு நாள் கூட சண்டே எந்த எக்ஸாமுக்கும் போகாது, எந்த எக்ஸாம் இருந்தாலும் போகாது. வீடு ரொம்ப ஏழை குடும்பம். அப்போ பாஸ்டரே சொல்கிறாரு, ஏம்மா உங்கள் வீடு ரொம்ப கஷ்டம், நீ இந்த பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் எழுது, நீ போய் எழுதி எப்படியாகிலும் நீ பாஸ் ஆகி உன் குடும்பத்தை காப்பாற்ற வழியை பாரு. பாஸ்டர் என்கிட்ட நீங்கள் இது சொல்லக்கூடாது, எனக்கு தேவன் என்னை நடத்துவார், நான் ஆராதனை கண்டிப்பாக என்ன செய்ய மாட்டேன், கட் பண்ணவே மாட்டேன். திடீரென உலக லெவலில் இன்டர்நேஷ்னல் எக்ஸாம் ஒன்று வந்திருக்குது, அது ஒரு வேலைக்கிழமை நடந்திருக்கிறது. இந்த பையன் எழுதிச்சு இந்த பிள்ளை இந்த எக்ஸாமை, ஆனால் இன்டர்நேஷ்னல் லெவலில் முதல் மார்க் வாங்கியிருக்கிறது. பல தேசங்களிலிருந்து அழைப்பு வருது. அப்போ உம்மன் சாண்டி என்று சொல்லக்கூடிய சீஃப் மினிஸ்டர் இருக்கிறார் கேரளாவில். அவர் உடனே விசாரிச்சு, இப்படி ஒரு நம்ம கேரளத்திலேருந்து ஒரு பிள்ளையா, அப்போ அதுக்கு ஏதாவது அவார்டு கொடுக்கணும். ஆமாம், நம்ம பாஸ்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து அந்த பிள்ளையை கூட்டிகிட்டு போய் பெரிய மரியாதையாக அது சொன்ன சாட்சி என்னதான் தெரியுமா, நான் தேவனுக்கு முதலிடம் கொடுத்தேன், கர்த்தர் என்னை உயர்த்தினார். பார்த்தீங்களா? அப்போ நம்ம முதலிடம் கொடுக்க வேண்டியது எந்த சூழ்நிலை. அதான் ஏசாயா 58ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, நீ பூமியின் உயர்ந்த, நான் இந்த சபைக்கு சொல்கிறேன், இதே சபையில் ஒரு காலத்தில் IPS IAS உயர்ந்த பதவிகளில் உள்ளவர்களை கர்த்தர் கொண்டு வருவார். சபைக்கு வருங்காலத்தில் பாதுகாப்பு தேவைப்படுகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா? ஏன் அதை ஆமோதிக்க கூடாதா? எனக்கு ஒரு ஆண்டவருடைய ஒரு ஏவுதல் எனக்குள்ள வருகிறது. இந்த சபையிலிருந்தே கர்த்தர் சிலரை உயர்த்துவார், சிலரை எழுப்புவார், ஆசீர்வதிப்பார். ஏன்னா நீங்க சபை கர்த்தருடையது, கர்த்தர் வல்லமையான காரியத்தை செய்வார். ஊழியர் படுகிற பிரயாசம் உங்களுக்கு தெரியணும், கண்டிப்பா தெரியும். அவர்கள் உத்தரவாதம் உள்ள ஊழியக்காரர் என்பதை நான் உணர்கிறேன். ஆமாம், ஆவிக்குள்ள தான் இதெல்லாம். நான் ஒன்றும் ப்ரிப்பரேஷன் பண்ணி உங்களுக்கு நான் பேச விரும்புவதில்லை, நான் எதுவுமே ப்ரிப்பரேஷன் கிடையாது. ஆவியானவர் உங்களுக்கு தேவையான வார்த்தைகளை உங்களுக்கு என்ன செய்வார், தந்து கொண்டே இருப்பார். இதுதான் என்னுடைய விருப்பம், ஆண்டவரும் அதான் விருப்பப்படுவார் என்று நான் நினைக்கிறேன். பாருங்க 58:13 யாராவது படிக்கலாம்? ஏசாயா 58. என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாளென்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாளென்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால்
எண்ணுவாயானால் அப்பொழுது அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய். கர்த்தரில் மனமகிழ்ச்சியாயிருப்பாய். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனுடைய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் தகப்பனுடைய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. ஒரு அலியில சொல்லலாமா? பாத்தீங்களா? ஓய்வு நாளை மேக்சிமம் முடியாத பட்சம் பலவீனமா இருந்தாலும் சபையில வந்து என்ன செய்யணும்? படுத்துடணும். ஆமாம். அதே மாதிரி ஆராதனை வேளையில கரங்களை தட்டி ஆராதிங்க. கட்டுகள் அவிழ்ந்து போகும், பலவீனங்கள் மாறும், சுகம் உண்டாகும், தேவ சமாதானம் நம்மை ஆளுகை செய்யும். தேவன் தான் நம்மை நடத்துகிறார் என்ற உணர்வு வர வேண்டுமானால் நல்ல கரங்களை தட்டி ஆராதனை பண்ணும்போது என்ன செய்யும்? தேவ சமாதானம் நம்முடைய இருதயத்தை ஆளுகை செய்ய ஆரம்பிக்கும். அப்போ நமக்கு சமாதானமான ஒரு வாழ்க்கையா இருக்கும். எதை செய்தாலும் கர்த்தர் நம்ம முன்னின்று நடத்துவார். அதனால உயர்ந்த இடங்களில் உட்கார வேண்டும் என்ற ஆசை உள்ள தம்பியோ தங்கச்சிமார்களோ இருப்பீர்கள். ஆனால் நீங்க என்ன செய்ய வேண்டும் என்றால் 1 மணி நேரமாயிலும் நீங்க செபிக்கணும், 1 மணி நேரமாயிலும் வேதம் வாசிக்கணும். இவ்வளவு செய்யும்போது சபைக்கு ஒழுங்காக ஊழியருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அடங்கி இருக்கும்போது நீங்க வேற யாரிடத்திலும் கை கட்டி நிற்காதபடிக்கு கர்த்தர் நடத்துவதற்கு வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். கடந்த நாட்களில் ஒரு சாட்சியை கேட்டேன். இந்த திருச்செந்தூர் பகுதியில் ஊழியம் செய்த ஒரு ஊழியருடைய 2 பிள்ளைகள் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் ஃபீஸ் கட்டுறதுக்கு வழி இல்லை, ஆனால் 2 பிள்ளைகளுக்கு இதுவரையிலும் யார் ஃபீஸ் கட்டினேன்னே தெரியாதான். ஃபீஸை கட்டி இருக்கிறாங்க, 2 பிள்ளைகளும் வேலைக்கு போயிட்டாங்க. பார்த்தீங்களா? இதுவரையிலும் தெரியாதான் யார் ஃபீஸ் கட்டினான்னு. ஆமாம், சொன்ன ஆளு ஒரு இந்த தமிழ்நாட்டில் ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கிறவர். அவர் சொன்னதெல்லாம் நான் இதை உங்கள் மத்தியில் சொல்கிறேன். கர்த்தர் எவ்வளவு பெரியவர் பார்த்தீங்களா? நம்ம பிள்ளைகளுடைய காரியங்களை மட்டும் இல்லை, நம்முடைய முழு காரியங்களையும் பொறுப்பேற்றுக்கிறவர் கர்த்தர் தான். அதை நம்ம நம்ப வேண்டும். ரட்சிக்கப்பட்ட பிள்ளையுடைய காரியத்தில் கர்த்தர் எல்லா பொறுப்பையும் அவர் ஏற்றிருக்கிறார். ஏன்னா தாவீது சொல்கிறார், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியிலே வையும், அவைகளும் கணக்கில் அல்லவோ இருக்கிறது. இஸ்ரவேல் தேசத்துல ஒருத்தனுக்கு கண்ணீர் வடிக்க மாட்டானான். அவன் கண்ணீர் வடிக்கிறான்னா ரொம்ப முடியாத காரியத்துக்கு ரோட்டில் போய் கண்ணீர் வடிச்சிட்டு ஒரு போர்டை தொங்க போட்டிருப்பான் கழுத்தில். எப்படி தொங்க போட்டிருப்பான்னா, நான் என்னுடைய இந்த கஷ்டத்தினால தான் நான் கண்ணீர் வடிக்கிறேன். அப்போ அந்த பிரபுக்களாக இருக்கக்கூடியவங்க வந்து அந்த கண்ணீரை அப்படி தொட்டு அவங்க ஒரு துருத்தி வச்சிருப்பாங்களாம், அதுக்குள்ளே போடுவாங்களாம். 2 துள்ளியோ 10 துள்ளியோ கண்ணீரை போட்டாச்சுன்னா, ஒருத்தன் அந்த கண்ணீர் எடுத்து அந்த துருத்திக்குள்ளே போட்டுறான்னா அர்த்தம் என்னவென்றால் அவனுடைய எல்லா பொறுப்பையும் யார் ஏற்றுக்கொண்டார்? இந்த பிரபு ஏற்றுக்கொண்டான். பார்த்தீங்களா? அப்போ நம்ம கண்ணீர் விட்டால் நம்ம பொறுப்பெல்லாம் யார் ஏற்றுக்கொள்ளுகிறார் தெரியுமா? கர்த்தர் ஏற்றுக்கொள்ளுகிறார். கர்த்தர் ஏற்றுக்கொள்ளுகிறார். அதான் கண்ணீரை உம்முடைய துருத்தியிலேயே வையும், அவைகள் உம்முடைய கணக்கிலல்லவோ இருக்கிறது. கணக்கு, நம்ம விடுகிற கண்ணீர் நமக்கு கணக்கு தெரியாது. நம்ம இயேசுவிடத்தில் போய் சேருகிற ஒரு நாள் வரும்போது அன்றைக்கு அந்த கண்ணீருக்கு அக்கௌண்ட் உண்டு. அதான் ஞாபக புஸ்தகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம விடுகிற ஒவ்வொரு கண்ணீர் துளிகளும் கணக்கு வைத்திருக்கிறார். நம்ம வேதனைப்படுகிறதை கணக்கு வைத்திருக்கிறார். நம்ம எவ்வளவு பாடு அனுபவிக்கிறோமோ அதுக்கு தகுந்த அளவில் தான் நம்முடைய கிரீடங்கள் இருக்கும் என்பதை நான் இங்கே யாரும் மறந்து விடக்கூடாது. அதனால் பாடுபடுகிறவன் நான் பாடுபடுகிறேன் நினைக்கவே நினைக்காதுங்க. பாடுகள் மத்தியில நமக்கு ஒரு ஆதரவு உண்டு, பாடுகள் மத்தியில ஒரு இரக்கம் உண்டு, பாடுகள் மத்தியிலே ஒரு கிருபை உண்டு. அந்த நேரம் தான் பாடானிப்பட்டுட்டேன். நான் பல வருஷங்கள் இந்த ஜாயின் பெயினில் பல வருடங்கள், ஆமாம், நைட்டு 1 நிமிஷம் தூங்க மாட்டேன். இந்த வலியை நினச்சி தோத்துறோன்னு பண்ணிட்டு காலையில் வேலைக்கும் போயிட்டு வந்துடுவேன். ஆச்சரியமாக இருக்கும். ஒரு நாள் ஆண்டவர் சொன்னார், பாத்தியா நான் இந்த கால் வலியை உன்னிடந்து மாற்ற போகிறேன். பார்த்தீங்களா? உன் கால் வலியை நீ இருக்காது, மாற்றுவேன். அதில் 2 கர்த்தர் மாற்று பல வருடங்கள் 10-12 வருடங்கள் கால் வலி இருந்தது. அதை கர்த்தர் கிருபையினால் இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ சொல்ல முடியுமா? பார்த்தீங்களா? கால் வலி இருக்குதா, கை வலி இருக்குதா, உடம்பு வலி இருக்குதா, நரம்பு வேதனைகள் இருக்குதா? என்னை போல ஒரு பலவீனப்பட்டவன் இல்லை. நான் இங்கே வந்து நிற்கிறது கர்த்தருடைய கிருபை. ஹல்லேலூயா. உங்க மத்தியில நிற்க வைத்து கர்த்தருடைய சுத்த கிருபை. ஹல்லேலூயா. அப்போ ஒரு சிங்காசனம் ரட்சிக்கப்பட்ட உடன் கிடைக்கிற சிங்காசனம். அப்ப 2வது நம்ம ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு ஒரு சிங்காசனம் கிடைக்கிறது. எதுல எல்லாம் ஜெயம் பெற வேண்டும்? 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஏனெனில்
மாம்சத்தின் நிச்சயம், மாம்சத்தின் நிச்சயம், கண்களின் நிச்சயம், கண்களின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமையுமாகிய ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். இவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. உலகத்தில் உள்ளதுதான் இதெல்லாம். கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, மாம்சத்தின் இச்சை. கண்களின் இச்சை. ஒரு போத்தீஸ் ஜவுளி கடையில் போயிட்டா ஒரு கால துணி எடுத்து நமக்கு முடியாது. காலென்று அவனை போட்டு பாடாப்படுத்தி கடைசியில் எடுத்துட்டு வர துணி எந்த துணியா இருக்கும் தெரியுமா? உண்மையிலேயே வேஸ்டானதை ஒன்று எடுத்துக்கிடும். ஆனால் பார்த்து பார்த்து கண்ணுக்கு ஒரு நாள் கண் என்ன செய்யாது? திருப்தியே அடையாது. பார்த்து திருப்தி அடைந்தது யாருமே இல்லை. எல்லாருமே பார்த்து 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 கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, மாம்சத்தின் இச்சை, இதெல்லாம் உலகத்தில் இருக்கிறது. இதுகளில் இருந்து நமக்கு என்ன வேண்டும்? இந்த 3 காரியத்திலையும் தான் இயேசுவினிடத்தில் பிசாசு கிரியை செய்தான். இந்த 3 காரியத்திலும் கர்த்தர் என்ன செய்தார்? ஜெயம் பெற்றுக்கொண்டார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. இனி வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் அடுத்த சிங்காசனத்தை பார்ப்போம். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். 3:21. நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல, என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல, ஜெயம் கொள்கிறவன் எவனோ, ஜெயங்கொள்ளுகிறவன் எவனும் அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படி அருள் செய்வேன். என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படிக்கு என்ன செய்வேன்? அருள் செய்வேன். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அப்ப இந்த 3 காரியங்களும் நம்ம ஜீவிதத்தில் ஜெயம் பெற வேண்டும். இதுகளை நம்ம ஜெயம் பெற்றுக்கொண்டால், ஜெயம் பெற்றுக்கொள்கிறவனுக்குரிய ஒரு சிங்காசனம் இருக்கிறது. அந்த சிங்காசனத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். அப்ப எந்த காரியங்கள்ல ஜெயம் இல்லாமல் இருக்கிறோமோ அந்த காரியங்களிலே இந்த நாளிலே நமக்கு என்ன வேண்டும் என்றால் ஜெயம் பெற்றுக்கொள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஜெய ஜீவிதம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். உலகத்தை வாலிப பிள்ளைகளுக்கு சொல்கிறேன். ஆனால் எனக்கு வாலிப பிள்ளைகளுடைய ஒரு ஊழியம் உண்டு. வாலிப பிள்ளைகளுக்கு திரும்பவும் சொல்கிறேன், நீங்க தயவு செய்து முதலாவது தேவனுக்கு கீழ்ப்படியணும், 2வது உங்க சபை போதகருக்கு கீழ்ப்படியணும், 3வது தகப்பனார் ஞானம் இருக்கிறதோ, தாய்க்கு ஞானம் இருக்கிறதோ, புத்தி இல்லையோ, அறிவில்லையோ, பேதமையா இருக்கிறார்களோ, அவர்கள் செய்கிறது எல்லாம் உங்களுக்கு தவறாக தெரிந்தாலும் தாயையும் தகப்பனை என்ன செய்ய வேண்டும் என்றால் கனம் பண்ணுவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? வாலிப பிள்ளைகள் அல்லேலூயா சொல்லுங்க. வாலிப பிள்ளைகள் அல்லேலூயா சொல்லுங்க. தாய் தகப்பனை கீழ்ப்படிவீங்க இல்லையா? கீழ்ப்படிய மாட்டீங்களா? கீழ்ப்படிய வேண்டும். ஏன்னா எவ்வளவு நமக்கு திறமை இருந்தாலும், எவ்வளவு ஞானம் இருந்தாலும், ஒருவேளை ஸ்கூல் ஃபர்ஸ்டாக வாங்கலாம், இல்லை ஸ்டேட் ஃபர்ஸ்டாக வாங்கலாம், தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணி தான் தீர வேண்டும். ஒருவேளை உயர்ந்த ஸ்தானத்தில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரியாக இருக்கலாம், கலெக்டராக இருக்கலாம், நீ வந்து உன் அப்பா அம்மாவை கனம் பண்ணணும். விசேஷமாக முதலாவது கர்த்தரை கனம் பண்ணணும், 2வது சபை போதகரை கனம் பண்ண வேண்டும், 3வது தாய் தகப்பனை கனம் பண்ணணும். நீங்கள் தாய் தகப்பனையும் சபை போதகரையும் 2 வரையும் சொல்கிறேன்னு சொன்னால் உங்களுக்கு எந்த வியூவில் 2 வரை வராங்கன்னு நீங்கள் பார்த்துக்கணும். ஏன்னா சில போதகர் பிள்ளைகளை தகப்பனாகவே இருந்து நடத்துவாங்க. ஏன்னா எவ்வளோ உதவிகளை எனக்கு தெரியும். ஒரு ஊழியர் இறந்த பிறகு தான் அவங்களுடைய மரியாதை தெரிஞ்சது. அதுவரை யாரும் அவங்க மதிக்க மாட்டாங்க. ஆமாம், எவ்வளோ பிள்ளைகளுக்கு ரொம்ப படிப்பு கஷ்டப்படுறவங்களெல்லாம் கஷ்டப்பட்டு நடத்தி இதெல்லாம் செய்திருக்கிறாங்க. அதனால் உங்கள் சபை போதுவரை பொறுத்தவரை நான் என்ன உணர்கிறேன், ஆவிக்குள்ளே உணர்கிறேன், உங்களுக்காக வேண்டி ராக்காலங்களிலும் பகல் வேளைகளிலும் தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கிற தேவ மனிதன் என்பதை நான் ஆவியானவர் எனக்கு உணர்த்தி தருகிறார். ஆமாம், அப்போ நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நீங்களே பார்த்துடணும். உங்களுக்கு உத்தரவாதம் பண்ணுறதுக்கு யார் இருக்காங்க? ஒருவேளை சின்ன கூட்டம்னு நான் நினச்சி கவலைப்பட மாட்டேன். நீங்கள் சின்ன கூட்டமாக இருக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு ஆளுக்கு இந்த சத்தியம் கிடைச்சா போதும், உங்கள் ஒருவரை கொண்டு கர்த்தர் பலரை என்ன செய்வார்? சந்திப்பார். எனக்கு அந்த விசுவாசம் இருக்கிறது. ஒரு ஆத்மா உருவானா போதும். நீங்கள் சரியான உருவாக்கப்படுதலில் வந்துட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் சும்மா வீட்டில் என்ன செய்ய மாட்டீங்க? இருக்க மாட்டீங்க. கர்த்தரோடு இசைந்தே நடந்தேன், கிருபை சமாதானமிந்தார், விசுவாசத்தால் நானும் பிழைப்பதால் விரும்பி என்னை அழைத்தார், எனக்கேன் இனி பயமே,
எந்தன் இயேசு என் துணையே, என் துன்ப நேரத்திலே இயேசுவே என்னோடிருப்பார். என் துன்ப நேரத்திலே இயேசுவே என்னோடிருப்பார். கடந்த காலம் எல்லாம் எத்தனையோ துன்பமான நேரங்களிலே, கஷ்டமான வேளைகளிலே, ஒருவேளை நீங்க சொல்லலாம், இந்த கொரோனா காலத்திலே நம்ம எவ்வளவு காத்தார் இல்லையா? ஆமா, எவ்வளவு காத்தார். நம்ம ஒரு நிமிஷம் கூட நன்றி மறக்கக்கூடாது. சபை ஒருவேளை என்ன செய்தது ஆண்டவருக்கு தான் தெரியும். சபை எவ்வளோ பாரப்பட்டிருப்பாங்க இல்லையா? ஊழியர் எவ்வளோ பாரம் இருக்கும் யோசித்து பாருங்க. இன்னும் ஆட்கள் வரலன்னு சொன்னாலும் எவ்வளோ பாரம் இருந்து பார்த்தீங்களா? ஆமாம், ஆட்கள் வரலையே, என்னுடைய மந்தை எங்கே, என் பிள்ளைகள் எங்கே போனாங்க? அதை விட வேறொருவர் இருக்கிறார், உட்கார்ந்து இருக்கிற இடத்துல ஒவ்வொரு நபர்களும் இல்லாவிட்டால் எல்லா ஆராதனைகளையும் ஏன் கண்ணது கொள்ள வேண்டும் என்றால், தேவன் எப்பொழுது எந்த ஆராதனையில் எந்த வேளையில உங்களை ஆசீர்வதிக்கிறார் என்று யாருக்கும் தெரியாது. எந்த நேரத்தில் உங்களை ஆசீர்வதிப்பார்னு தெரியாது. அது பாடல் வேலையா இருக்கலாம், ஜெப வேலையா இருக்கலாம், இல்லைன்னா செய்தி வேலையா இருக்கலாம். எப்போ உங்களை கர்த்தர் தொடுகிறார், ஆசீர்வதிக்கிறார் என்று யாருக்குமே தெரியாது. அதனால எல்லா நேரங்களிலும் சிலர் பாடல் ஆராதனை முடிஞ்ச பிறகுதான் வருவாங்க. அதையும் நீங்க என்ன செய்ய வேண்டும் என்றால் தவிர்க்கணும். பாடல் ஆராதனையிலையும் சில நேரங்களில், சில நேரம் இல்லை, ஆண்டவர் தொடுகிற வேலையா இருக்கும். செய்தி பாகத்திலையும் சில நேரங்களில் தொடுவார். அது எப்போன்னு தெரியாது. அதனால் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு அநேக வழிகளில் ஒரு வழி என்னன்னா, ஒழுங்காக ஆராதனையை என்ன செய்ய வேண்டும், கனப்படுத்த வேண்டும். அப்போ பாருங்க, ஆராதனையை கனப்படுத்தும் போது கர்த்தர் நமக்கு சில ரகசியங்களை வெளிப்படுத்துவார். நமக்கு மனசுக்குள்ள சில பாரம் இருக்கும், துக்கம் யார்கிட்ட சொல்ல முடியாது. இப்போ எனக்கு தெரிஞ்சு பேசுவேன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. ஏன்னா சில இடங்களில் போய் சில வார்த்தைகள் வெளிப்படும் போது, ஒரு நாளை ஒரு பாஸ்டர் ஐயோ கடைசியில் எழுமிதுன்னு சொன்னார், ஐயா நான் இந்த சம்பவத்தை உங்கள்கிட்ட சொல்லவே இல்லையே ஐயா, நீங்கள் இந்த சம்பவத்தை அப்படியே சொல்லிட்டீங்களே, என்ன இப்போ சபையாரெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது, சொல்லி கொடுத்து பாஸ்டர் பேச வச்சுட்டாருன்னு சொல்லுவாங்களேன்னு சொல்லி வருத்தப்பட்டார். பார்த்தீங்களா? சில காரியங்களை கர்த்தர் சில நேரங்களை வெளிப்படுத்துவார். அப்படி வெளிப்படுத்தும் போது பாஸ்டர் சொல்லி கொடுத்தா இவர் பேசுகிறாரு அப்படி நீங்கள் யாரும் என்ன செய்யக்கூடாது. நான் சபையை குறித்து ஒரு வார்த்தையும் பாஸ்டர் கிட்ட கேட்கல, ஒரு வார்த்தையும் கேட்கல. நான் எங்கேயுமே கேட்கறது இல்லை, எங்கேயுமே கேட்கறது இல்லை. ஏன்னா அப்படி அவங்க சொல்லியோ நான் கேட்டோ பேசினால் ஆவியானவர் என்ன செய்ய மாட்டார், பேச மாட்டார். அப்ப ரெண்டாவது சிங்காசனம், தேவ சிங்காசனத்தில் உட்கார வேண்டுமானால் ஜெயம் பெற்றுக்கொள்ளுவர்களா இருக்க வேண்டும். அப்போ ரெண்டு சிங்காசனத்தை நம்ம சிம்பிளா பார்க்குற நேரம் குறைவா இருக்குல்ல. அப்போ ரெண்டு சிங்காசனத்துக்கு போயிட்டோம். இனி மூன்றாவது ஒரு சிங்காசனம் எப்போ கிடைக்கும் என்றால், மூன்றாவது சிங்காசனம் 1000 வருஷம் அரசாட்சியில நமக்கு கிடைக்கிற சிங்காசனம். அப்போ 1000 வருஷம் அரசாட்சி என்று பூமியில இருக்கிறதா? இருக்கிறது. 5 வருட அரசாட்சிக்குத்தான் நம்ம உலகத்தில் உள்ள ஜனங்கள் எல்லாம் இந்த பாடுபடுகிறார்கள். 5 வருஷம் மேக்சிமம் ஓடினா எத்தனை வருஷம்? 5 வருஷம். ஆனா நமக்கு கிடைக்கிறது 1000 வருட அரசாட்சி. இந்த 1000 வருஷ அரசாட்சிக்காக தான் நம்ம இந்த ஆண்டவரை தேடி வந்திருக்கிறோம். எத்தனை பேர் நம்பிக்கை இருக்கிறது? ஆட்சி செய்ய போறோமா? நம்ம ஆட்சி செய்வோமா? நீங்க எல்லாம் யார் என்று நம்ம தெரியணும். நம்ம அது தெரியாம இருக்கிறோம். அநேக நேரங்களில் ரட்சிப்பின் விலை தெரியவில்லை, கல்வாரியில சிந்தின இரத்தத்தின் விலை நமக்கு தெரியவில்லை. இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் வழிநடத்தி வந்தது அவருக்கு ஒரு 10 நாள்ல என்ன செய்திருக்கலாம் தெரியுமா? கானான் தேசத்திலிருந்து எகிப்திலிருந்து கானானுக்கு கொண்டு வந்துட முடியும். ஆனா அவர் கொண்டு வரல. என்ன காரணம்? நம்மையும் பார்த்துடுங்க, நம்முடைய பாதையும் அப்படிதான். ஆசீர்வாதங்களை டக் டக்குன்னு தந்துடலாம். ஆனா உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தரும்போது உங்களுக்கு தெரியணும், உங்க வீட்டுக்கு தெரியணும், உங்க சபைக்கு தெரியணும், உங்க தேசத்துக்கு தெரியணும். அல்ல உங்களுக்கு மட்டும் ரகசியமா ஒரு அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ல கர்த்தர் தரமாட்டார். உங்களை தந்து உயர்த்தும் போது சபைக்கு ஆசீர்வாதம், உங்களுக்கு ஆசீர்வாதம், இந்த தேசத்துக்கு ஆசீர்வாதம். அதுதான் நம்ம ஆண்டவர். இப்ப எகிப்திலிருந்து கொண்டு வந்து 3 நாள் பிரயாணம் பண்ணி தான் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆராதனை செய்ய வேண்டும். ஏன் எகிப்திலே இருந்து ஆராதனை பண்ணா போதும் இல்லையா? இல்லை, நீங்க 3 நாள் பிரயாணம் என்று சொல்வது ரட்சிப்பு, ஞானஸ்நானம், பரிசுத்தாவி.
இந்த 3 நாள் பிரயாணம் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்த ஆவியின் பெற்று ஆராதனை செய்கிற ஆராதனை தான் பரலோகம் அங்கீகரிக்கிற ஆராதனை. அதனாலதான் எகிப்தை விட்டு 3 நாள் பிரயாணம். இனி எகிப்தில் ஆண்டவர் செய்த வேலை, இவங்க என்ன பண்ணாங்கன்னா, எகிப்து நயல் நதியில இந்த சின்ன குழந்தைகளை எல்லாம் கொன்று குவித்தாங்க. பார்வோனுடைய சேனைகளும். பார்வோனுடைய சேனை ஒரு குழந்தை வீட்டில் பிறந்த உடனே அதை போய் பச்சை குழந்தைய அதை கொண்டு வந்து நயல் நதியில போட்டு கைத்தட்டி ஆரவாரம் பண்ணி சந்தோஷப்பட்டாங்க. நம்முடைய ஆண்டவர் யார் தெரியுமா? அவர் நீதி உள்ள தேவனாகும். நீதி செய்கிற தேவன் என்பதை நீங்களே யாரும் மறந்துடக்கூடாது. அவன் அப்படி செய்ததை கர்த்தர் மனசுல வச்சிருந்தாரு. அதனாலதான் செங்கடல்ல கொண்டு வந்து இவங்க சேனை போன பிறகு அவங்க சேனையும் அந்த மிலிட்ரியும் பார்வோனையும் அந்த செங்கடலிலே அழித்தார். உங்களுக்கு இப்ப புரிஞ்சுதா அது அர்த்தம்? இவங்க எகிப்தியர் யார இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி கொல்ல நினைத்தார்களோ அதே காரியத்தை கர்த்தர் என்ன செய்தார் பார்த்தீங்களா? அந்த செங்கடலில வைத்து காட்டி கொடுத்தார். இது எங்க காட்டி கொடுத்தார்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மட்டுமில்ல, உலகம் முழுவதும் தெரியுது. உலகம் முழுவதும் சொல்றாங்க, ஐயோ பாரு, பார்வோனியும் அவன் சேனைகளையும் கவிழ்த்து போட்டவரை துதியுங்கள், அவர் கிருபை. என்ன காரணம்? தேவனுக்கு பிரியம் இல்லாமல் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆராதனைக்கு எதிராக யார் வந்தாலும், தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராக யார் வந்தாலும் ஆண்டவர் ரட்சிக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஆசை, இல்லையா? யாரையும் தேவன் என்ன செய்யக்கூடாது? அழிக்க. பழைய ஏற்பாட்டின் காலத்தில் அழித்தார், புதிய ஏற்பாட்டின் காலத்தில் அழிப்பதற்கு இடம் இல்லை. புதிய ஏற்பாட்டின் காலத்தில் நம்ம அந்த ஜனங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். உங்களுக்கு நம்ம எதிராக நிற்கிறாங்களா, படுத்துறாங்களா, வேதனைப்படுகிறீர்களா, பக்கத்து வீட்டுக்காரங்க சண்டை போடுறாங்களா, நீங்க அவங்களை யாராக போகிறீர்கள் தெரியுமா? அதான் 1000 வருஷ அரசாட்சியில் நமக்கு ஒரு சிங்காசனம் உண்டுன்னு சொன்னது. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை கொஞ்சம் வாசிங்க, நம்ம அதை தெரிஞ்சுக்குவோம். 6ஆம் அதிகாரம் 1-2 வசனம் வாசிக்கலாம். வழக்குண்டானால் போகாமல் அநீதக்காரரிடத்தில் போக துணிகிறது என்ன? பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா? உலகம் உங்களால் நியாயம் தீர்க்கப்படுவதாயிருக்க அற்ப வழக்குகளை தீர்க்க நீங்கள் அபாத்திரரா? பாத்தீங்களா? சின்ன சின்ன பிரச்சனை, பைப்புல சண்டை, பக்கத்து வீட்டில் சண்டை, பக்கத்து சிஸ்டர்ஸ் மாறி மாறி சண்டை, சகோதரன் இங்கே இருக்குன்னு சொல்லலை நான், நீங்கள் தப்பாக நினைக்காதுங்க. ஒருவேளை இவர் இப்படி ஏதோ பேசுகிற இல்லை. ஏன்னா வசனத்தில் ஒரு வசனம் எனக்கு ரொம்ப சிரிப்பு வர ஒரு வசனம் இருக்குது. 103ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம், 133ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம், 133ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது. ஆமாம், அதில் ஆண்டவர் என்ன பார்த்தார் பார்த்தீங்களா? சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணும். இங்கே யாரும் தப்பாக நினைச்சிடாதுங்க, வாசம் பண்ணலாம். ஆனால் சகோதரிகள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது பார்த்தீங்களா? சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை இன்பமும் எத்தனை நன்மையுமா இருக்கிறது. அது ஆரோனுடைய சிரசில், சகோதரிகளுக்கு சொல்கிறேன், 2 பேருக்கு சேர்த்து சொல்கிறேன், அது ஆரோனுடைய சிரசில் இருந்து வடிகிற, அது படிங்கம்மா, ஊற்றப்படுகிற, அவனுக்கு எங்க வரியுது பாத்தீங்களா? அது தலையில இருந்து கண்ணு வழியாக, காது வழியாக, வாய் வழியாக இந்த அபிஷேக தைலம் வடிந்து அவன் அங்கி வரையிலும் வருது. அப்ப கண்ணு எண்ணெய் வடிஞ்சா கண்ணை சரியா பார்க்க முடியுமா? காதை சரியா கேட்க முடியுமா? வாய் ஏதாவது பேச முடியுமா? எண்ணெய் வடிஞ்சிட்டு இருக்குன்னு சொன்னா, அப்ப பரிசுத்த ஆவியானவரால் நீங்கள் நிரப்பப்படும் போது கண்கள் பரிசுத்தமா இருக்கும், செவி பரிசுத்தமா இருக்கும், வாய் பரிசுத்தமா இருக்கும். நான் எல்லா இடங்களையும் போய் சொல்லுகிறது, என் வீட்லயும் என்ன சொல்லுவாங்க, நான் கொஞ்சம் ஏதாவது சொல்லும்போது சொல்லுவாங்க, ஏதாவது ஒரு வார்த்தை பேசினா சொல்லுவாங்க, இன்னும் ஒருக்கா கூட என்ன செய்யணும், இந்த வாயை ஞான ஸ்நானம் பண்ணணும்.
ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? புரிந்தவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. புரிந்தவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏன்னா வாய் தான், வாயை ஏன்னா தண்ணியில முங்காது, வாயை மூடிடுவோம் நம்ம. இந்த நாக்கு தண்ணியில படாது. இப்ப நாவுக்கு என்ன வேணும்? ஒரு விருத்த சேதனம் வேணும். அது இருந்தாதான் பிரச்சனை இருக்காது. சகோதரிகளானாலும் சகோதரர்களானாலும் பிரச்சனையே எங்க வருதுன்னா இந்த நாவில் இருந்தா வரும். நாவை காத்துக்கொள்ளுகிறவன் தன் ஜீவனை காத்துக்கொள்ளுகிறான். அப்ப நீங்க எல்லாருமே நாவை அதிகமாக பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும். ஒரு நல்ல காரியங்கள், ஆமா, வீட்டுக்காரங்க வராங்கன்னு சொன்னா நல்ல காரியங்கள், உங்க நல்ல ஒழுக்கங்களை கண்டு ரொம்ப கஷ்டத்தோடு வெளியில வேலை செய்துட்டு வரும்போது நீங்க என்ன செய்யணும்? ஒரு தண்ணியை கொண்டு ஆறுதலாக கொடுக்கணும். அவர் ஒருவேளை எப்படி வருகிறார் என்பதுல விஷயம். அவர் தெளிவாய் வருகிறாரா? தெளிவில்லாம இந்த காலத்துல சொல்றதுக்கு எனக்கு பயமா இருக்குது. எப்படி வருகிறார்கள் என்று தெரியாது. தெளிவாக வந்தாலும் தெளிவில்லாமல் வந்தாலும் நம்ம தெளிந்தவர்களாக இருந்து அவர்களை அரவணைத்து சபைக்கு கொண்டு வருவதற்கு என்ன செய்ய வேண்டும்? பிரயாசப்பட வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? சபையில ஜனங்கள் வரணும். அதுக்கு நம்ம யாரா இருக்கக்கூடாது? தடையா இருக்கக்கூடாது. பாரு, சபைக்கு போறவங்களை பாரு அப்படின்னு யாரை என்ன செய்யக்கூடாது? நம்மை குற்றப்படுத்தக்கூடாது. ஏன்னா நம்ம ஜெயம் பெற்று தேவனுடைய சிங்காசனத்தில் உட்காரக்கூடிய பிள்ளைகள். 1000 வருஷம் அரசாட்சி செய்ய போகிற அந்த பூமியில, இந்த 1000 வருஷம் அரசாட்சி இதெல்லாம் பெரிய டாபிக். இப்போ 1000 வருஷம் அரசாட்சிக்கு நம்ம வர வேண்டுமானால் நம்ம இந்த உலக பிரகாரமான சின்ன சின்ன காரியங்கள் தான், ஏன்னா சின்ன சின்ன பாவங்கள் தான் நம்ம என்ன செய்கிறோம்? நரகத்துக்கு கொண்டு போய்விடும். ஏன்னா சின்ன பாவம், ஒரு பொய், ஒரு சின்ன தப்பு, ஒரு சின்ன வார்த்தை, நம்ம நினைக்கிறோம் இதுவெல்லாம் தேவன் காணாம இல்லைன்னு நினைக்கக்கூடாது. ஒவ்வொரு வள்ளி புள்ளி எவ்வளவு வேதத்தில் சத்தியமோ, இந்த வள்ளி புள்ளி எவ்வளவு சத்தியமா இருக்கிறதோ அதை போல இந்த வேதத்தில் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் என்ன உண்டு? வல்லமை உண்டு. அதாவது எல்லாரும் சொல்லுவாங்க இது மனுஷன் எழுதுனது தானே. ஏன்னா எனக்கும் சொந்தக்காரங்க எல்லாம் இந்த பைபிளை பிஹெச்டி பண்ணி பெரிய சிராம்பூர் யூனிவர்சிட்டியில் பிஹெச்டி பண்ண சொந்தக்காரங்க நிறைய சிஎஸ்ஏ டயசிஸ்ல பெரிய பெரிய ஆளுகள் இருக்காங்க. எதுக்கு சொல்றேன்னா பெருமைக்கு சொல்லலை. என்கிட்ட வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு வேற வேலை இல்லையா, இதெல்லாம் மனுஷன் எழுதுனது. மனுஷன் எழுதி முடித்த போது, இந்த தமிழ் வேதமே அப்படிதானா, எழுதி முடித்த போது ஒரு பெருமூச்சின் சத்தம் கேட்டுதான் ஒரு ஆவிய தேவன் ஊற்றினார் அந்த பைபிள் மேலே. இது அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்ட வேதம். 1600 ஆண்டுகளாக எழுதப்பட்டது. 40 பேர் எழுதியிருக்கிறார்கள். ஒரு வள்ளி புள்ளி கூட என்ன செய்யல, வித்தியாசம் இல்லை. 40 இடங்கள்ல வச்சு எழுதியிருக்கிறாங்க. ஆனா எல்லாம் ஒரே போல இருக்கிறது என்றால் இது சத்திய வேதம். எந்த வேதத்துக்கும் அப்படி பெயர் கிடையாதுங்க. ஒரே ஒரு வேதம் தான் சத்திய வேதம், சத்திய வேதம். அதே மாதிரி இயேசு கிறிஸ்து எந்த தெய்வமும் திருப்பி வருவேன்னு சொல்லலையா? அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லக்கூடாதா? நான் மறுபடியும் வந்து உங்களை சேர்ப்பேன் என்று சொல்லுகிற ஒரே ஒரு வேதம் உண்டானால் இந்த ஒரு வேதம் தாங்க. ஆமா, அல்லேலூயா. ஒரே ஒரு கல்லறை தான் காலி கல்லறை. ஒரே ஒரு கல்லறை தான் உலகம் முழுவதும் காலியா கிடக்குதுங்க. அல்லேலூயா. என் தேவன் ஜீவனை கொடுத்து மரண பயத்திலிருந்து நம்ம விடுவித்து கொண்டு வந்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லலாம் இல்லையா? ஆமா, நமக்கு மரணம் வராது. அப்படி வந்தா ஏன் வராதுன்னு சொல்றேன் நீங்க நினைக்கிறீங்க? நான் ஒரு சின்ன சாட்சியை சொல்லி எவ்வளவு நேரம், எங்க அப்பா 40 வயசுல சுகர் பேஷண்ட். கால் ஒரு புண்ணு, அந்த சுகர் ஏறும்போது ஒரு புண்ணு வந்துட்டுன்னு சொன்னா காலை அப்படி அசைக்க முடியாம இருப்பாங்க. ஆனா நாங்களும் நினைச்சோம் சீக்கிரத்தில் இறந்துருவாரு. நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு நான் ரொம்ப ஜெபம் பண்ணுவேன், எங்க அப்பாவை நீர் எடுக்கக்கூடாது அப்படின்னு நானும் ஜெபம் பண்ணுவேன். பிள்ளைகளுக்கு எல்லாம் உத்தரவாதம் உண்டு. தாய் தகப்பனுக்கு நீங்க என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்கணும். ஆயுசு நாட்களை கூட்டி தரணும்ப்பா, எங்க அப்பா அம்மா நல்ல நீண்ட ஆயுசு உள்ளவங்களா இருக்கணும், இயேசுடைய வருகை வரையிலும் இருக்கணும், அப்படி எல்லாம் எல்லாரும் ஜெபிக்கணும். ஆமா, வீட்டுக்காரங்க புருஷனுக்கு ஜெபிக்கணும், புருஷன் மனைவிக்கு ஜெபிக்கணும், நீண்ட ஆயுசை தரணும். ஏன்னா இந்த காலத்துல ரொம்ப கடினம். பிசாசு அவன் வேலையை முடிச்சுட்டு போயிடணும்னு பார்க்குறான். அவன் வேலை என்னது? கொல்லணும், அழிக்கணும். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அவைகள் பரிபூர்ணப்படவும் வந்தேன் இயேசு சொன்னார். அப்ப பரிபூர்ணம் நமக்கு தான். நம்ம அதை யாரை என்ன செய்யக்கூடாது? இழந்து விடக்கூடாது.
அதை ஜெபத்தினால கட்டணும். அப்ப சொல்லணும் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே எனக்கு ஆராதனை செய்ய ஆசை இருக்கிறது, நான் வரமாட்டேன். உங்களுக்கு சொல்ல புரியுதா? ஆராதிக்க எனக்கு என்ன இருக்கிறது? ஆசை இருக்குது. அதனால நான் இங்க இப்ப வர விரும்பல. ஆமா, அது நமக்கு அதிகாரம் இருக்குது. எங்க அப்பா 99 வயசு வரை வாழ்ந்தார். 98வது வயசுல சொன்னாராம் எங்க தம்பியை கூப்பிட்டு, அவன் தான் கவனிச்சிட்டு இருந்தான். இனி உனக்கு என்ன கவனிக்க கஷ்டமா இருக்கேன் இல்லையா அப்படின்னு கேட்டான். இவன் பேசாம நின்னானா. அதுவரை ஒன்னும் இல்லப்பான்னு சொல்லுவான். அந்த முறை சொல்லியிருக்கான், பேசாம நின்னானா. அப்ப நான் இனி ஆண்டவர்கிட்ட, போதும் ஆண்டவரே நான் அங்க வந்துடுறேன்னு சொல்லுவேன். பாத்தீங்களா அதிகாரம் இருக்குதா? அது வரையிலும் ஆண்டவர் பூமியில் வைத்தார். நான் 84வது ஆண்டுல துபாயில இருந்து வந்து இருக்கிறேன். அப்போ குடும்பமா இருந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். எங்க அப்பா சொல்றாரு, ஒரு கூட்டம் தேவதூர்கள் வந்து பார்த்துட்டு போயிட்டாங்கடா. அப்ப நான் அன்னைக்கு தான் வந்திருக்கிறேன். நான் நினைச்சேன், என்ன பார்க்க, எங்க அப்பனை பார்க்கறதுக்கு தான் ஆண்டவர் என்ன கொடுத்திருக்கிறார். நான் அப்ப பார்த்துட்டு அவர் இன்னைக்கு நைட்டு இறந்துடும். நான் தூங்கல, எங்க அப்பா நிம்மதியா தூங்குறார். புரியுதா உங்களுக்கு? அர்த்தம் புரிஞ்சுதா? நான் நைட்டு இப்ப அப்பா இறந்துருவான்னு நான் 2-3 தடவை எத்தி பாக்குறேன். ஏன்னா தூரம் வந்துட்டு போயிட்டானே. ஆனால் அது வரையிலும் படுக்கையில் இருந்த எங்க அப்பா எழும்பி துள்ள ஆரம்பிச்சிட்டாரு. ஹல்லேலூயா. தூதர்கள் ரெண்டும் செய்வாங்க. தூதர்கள் வந்த உடனே நினைச்சிடுறது நிறைய பேர் நம்மளை இப்ப போய் சேர்ந்துரும். இல்ல, உங்களை ஆசீர்வதிக்க, பலவீனங்களை மாற்றுவதற்கு கூட தூதன் என்ன செய்வான்? வருவான். இதை நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்ப பாருங்க, எங்க அப்பா 99 வயசு வரை. அப்ப நான் ஆண்டோட கேட்டேன், ஆண்டவர் எங்க அப்பா எப்படி நிலைமை? கண்ணீரின் பள்ளத்தாக்கை உருவம் நடந்து அதை நீரூற்றாக்கி கொண்டவன், பலத்தின் மேல் பலனடைந்து சியோனில் என்னுடைய சந்ததியில் காணப்படுகிறான். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? பாத்தீங்களா? இதுதாங்க நம்ம நம்பிக்கை. நம்ம எதுக்கு ஆராதனை செய்து வந்திருக்கிறோம்? நம்ம எதுக்கு ஆராதனை செய்து வந்திருக்கிறோம்? மத்திய வானத்தில் இயேசு ஒரு நாள்ல வருவார். ஆமா, அவரை நம்ம சந்திக்கிறதுக்கு தான் இந்த ஆராதனை. நம்ம எவ்வளவோ இடங்களில் ஆராதனை இருக்கிறது. 1600 மதங்கள் இருக்கிறது. 1600 மதம் இல்லை, பிரிவுகள். நம்ம கிறிஸ்தவத்துக்குள்ள 1600 பிரிவுகள் இருக்கிறது. இந்த 1600 பிரிவுல நம்ம செய்கிறது தான் சரி என்று நீங்க எப்படி சொல்ல முடியும்? சரியா தப்பா? கேள்வி சரிதானா? குழம்புவதற்கு சொல்லவில்லை, நம்ம செய்கிறது தான் புத்தி உள்ள ஆராதனை. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஏன் புத்தி உள்ள ஆராதனை? இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து பரத்துக்கு போய் 50வது நாளிலே நமக்கு ஒரு அபிஷேகத்தை தந்தார். அந்த அபிஷேகம் நடந்த 1ஆம் நூற்றாண்டிலிருந்து 2ஆம் நூற்றாண்டு வரையிலும் அந்த அபிஷேகத்தோடு நடத்தப்பட்ட சபைகள் 3ஆம் நூற்றாண்டிலிருந்து கான்ஸ்டன்டைன் என்று சொல்லக்கூடிய ஒரு ராஜாவினால தான் இந்த மதமாக மாற்றி விட்டார்கள். அதுவரையிலுக்கும் இது நமக்கு மதம் அல்ல. முதலாவது இருந்த யூத மதம், 2வது இருந்தது பெந்தேகோஸ்தே மார்க்கம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் ஒன்று வாசிங்க. யாரும் போய் மதம் மதம்னு சொல்லிட்டு இருக்க கூடாது. நமக்கு மதமே கிடையாது, நமக்கு மார்க்கம். 10:19 பிரவேசிப்பதற்கு மாம்சத்தின் திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை உண்டு பண்ணினார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? மார்க்கம். யாரும் போய் எங்களுக்கு மதம் மதம் நமக்கு ஒரு மதமும் இல்லை, மதம் நமக்கு பிடிக்கவும் செய்யாது. நமக்கு கிறிஸ்தவத்திலே ஒரு மார்க்கம் தான். நாங்கள் கிறிஸ்தவ மார்க்கம், கிறிஸ்டியானிட்டி. அதனால நம்ம மார்க்கம், இயேசு கிறிஸ்து புதிதும் ஜீவனுமான ஒரு மார்க்கத்தை கல்வாரியில உண்டு பண்ணினார். நீங்க நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்களுக்கும் நமக்கும் வித்தியாசம் உண்டு. 3, அதாவது பரதீசில 3 இடங்கள் இருக்கிறது. நான் அதை டைம் இருந்தா நான் இன்னைக்கு ஃபியூச்சர்ல பேசுறேன். 1ஆம் பரதீஸ், 2ஆம் பரதீஸ், 3ஆம் பரதீஸ். 1ஆம் பரதீஸ், 2ஆம் பரதீஸ், 3ஆம் பரதீஸ். இது உண்மைதானா? ஒரு வசனம் வாசிப்போம். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 1 வாசிக்கலாம். 1-2 வசனங்களை. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து. கிறிஸ்துக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன். 14 வருஷங்களுக்கு முன்பே 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டான். புறம்பா இருந்தானோ அதை அறியேன், தேவன் அறிவார். அந்த மனுஷன் பரதீசுக்குள் எடுக்கப்பட்டு
மனுஷர் பேசப்படாததும் வாக்கு கெட்டாததுமான வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறோம். பாத்தீங்களா? 3ஆம் வானம் 3 இடங்கள் பரதீசில் இருக்கிறது. 1ஆம் வானம், 2ஆம் வானம், 3ஆம் வானம். 1ஆம் பிரதேஷ், 2ஆம் பிரதேஷ், 3ஆம் பிரதேஷ். கள்ளனுக்கு கிடைத்த பிரதேஷ் 1ஆம் பிரதேஷ். 2ஆம் பிரதேஷ் பழைய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்களுக்கு. 3ஆம் பிரதேசில தான் நீங்களும் நானும் போனால் போவோம். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அப்போ 1ஆம் பிரதேஷ், 2ஆம் பிரதேஷ், 3ஆம் பிரதேஷ். 3 இடம் இருக்கிறதா? பரலோகத்தில் 3 இடம் இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நம்ம எந்த இடத்திற்கு போவதற்காக இருக்கிறோம் என்பதை நீங்களும் நான் என்ன செய்ய வேண்டும்? நன்றாக தெரியணும். ட்ரெயின் டிக்கெட் இருக்கிறது, ரிசர்வேஷன் இருக்கிறது, கம்பார்ட்மெண்ட்டும் சீட்டை நமக்கு என்ன செய்யணும்? தெரியாம போய் ட்ரெயின் ஏற முடியுமா? டிக்கெட் இருக்குது, ரிசர்வேஷன் பண்ணி இருக்கிறோம். நமக்கு எந்த கம்பார்ட்மெண்ட், எந்த பெர்த் தெரியணுமா வேண்டாமா சொல்லுங்க? தெரியாம எல்லாரும் போகிறார்கள், எல்லோரும் பந்தயசாலையில் ஓடுகிறார்கள், நம்ம ஓடிட்டு இருக்கிறோம். எங்க போக போகிறோம்? எங்கே போக போகிறோம்? இதை நமக்கு ஆண்டவர் சித்தமானால் இன்னை 10 மணி செய்யல அடுத்ததுல கர்த்தர் நடத்துகிறது போல. ஆனால் என்ன ஒன்னை சொல்லி ஒரே வார்த்தையில முடிச்சிடறேன். என்ன ஒரு சிங்காசனம்? இது 3ஆவது சிங்காசனத்தை சொன்னேன், 1000 வருஷ அரசாட்சி. 4ஆவது ஒரு சிங்காசனம் வெளிப்படுத்தல் 20:11. இது கொஞ்சம் கடினமான வார்த்தையா இருக்கும், யாரும் பயப்படுறதுக்கு சொல்லல. நம்ம இந்த சிங்காசனத்துக்கு முன்ன போகாமல் இருப்பதற்கு தான் சபை. படிக்கலாம். பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். அகன்று போயின, காணப்படாமற் போயிற்று. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகம் திறக்கப்பட்டது. அந்த புஸ்தகத்தின்படி எழுதப்பட்டவர்கள் படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள். பார்த்தீங்களா? குழந்தையும் சின்ன சிறியோரையும் பெரியோரையும் நியாயஸ்தானத்துக்கு முன்பாக நிற்க கண்டேன். இது வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்புன்னு சொல்ற. இதுதான் இந்த வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு போகிறவர்கள் யார் என்று சொன்னால், ரட்சிக்கப்பட்டவர்களும் பரிசுத்தமாய் வாழாதவர்களும். ரெண்டு நீங்க நன்றாக புரிந்து விடணும். ரட்சிக்கப்படுதலோடு நின்று கொண்டிருக்கிறவர்களும் வெள்ளை சிங்காசனத்துக்கு போகணும், பரிசுத்தமாகாமல் இருக்கிறவர்களும் வெள்ளை சிங்காசனத்துக்கு போக வேண்டும். இப்ப ரட்சிக்கப்பட்டு ஏன் போனோம் அப்படின்னு நீங்க கேட்பீங்க. ரட்சிப்போடு நின்று கொண்டு அடுத்தது ஞானஸ்நானம், பரிசுத்தாவி, வேறுபடுதல், இப்படி நடக்கும்போது இதை நீங்க நல்ல டீப்பா படிச்சா தெரியும். இதுல ஜீவ புஸ்தகத்தில் பேரெழுதப்படாதவன் என்று சொல்லப்பட்டிருக்கும். ஜீவ புஸ்தகம் திறக்கப்பட்டது, ஜீவ புஸ்தகம் திறக்கப்பட்டது. ஆனால் நம்ம வேறுபட்டு வாழ வேண்டும் என்று சொல்வதற்கு காரணம் என்னவென்றால், வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் வாசிக்கலாம். 27ஆம் வசனம். அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமான ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. இதுல பாத்தீங்களா? அதுல ஜீவ புஸ்தகம் எழுதியிருக்கு. இதுல ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகம். நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவர்கள் ரட்சிக்கப்பட்டவங்க. ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவர்கள் தான் இயேசுடைய வருகையை சந்திக்க முடியும். இப்ப உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புஸ்தகத்தில் எப்படி பெயர் எழுதப்படுகிறது? உலகத்தை வெறுத்து, உலகமும் எனக்கு வேண்டாம், ஏன்னா தூதன் போன இடத்துக்கு தான் நம்ம போறோம். விழுந்து போனா இல்ல தூதன். நான் ஆண்டவர் சித்தமான அடுத்த 10 மணிக்கு அந்த ஆராதனையில் பேசலாம்னு நினைக்கிறேன். அவன் விழுந்து போன தூதன் 33 கோடி தேவ தூதர்கள் வாழ்ந்த இடத்துக்கு தான் நம்ம போகிறோம். அப்ப அவன் நம்ம விடுவானா? அவன் ஏன் விழுந்தான்? எதனால அவனுடைய வீழ்ச்சி? அந்த வீழ்ச்சியிலிருந்து கர்த்தர் நம்ம எப்படி தூக்கினார்? இதை குறித்து ஆண்டவர் சித்தமான அடுத்த நேரங்கள் நெருங்கிவிட்டது. கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. நீங்க தொடர்ந்து எனக்காக ஜெபியுங்க. சபையை தேவன்
ஆச்சரியமா உங்க சபையை நடத்த போகிறார். மட்டுமில்ல, அநேக இடங்களில் ஊழிய வாசல்களை என்ன செய்ய போகிறார்? திறக்க போகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் யாவரும் எழுந்து நிற்போம். கர்த்தர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். நல்ல உபதேசங்கள், நல்ல ஆலோசனைகள், 4 விதமான சிங்காசனங்கள் கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரரை கொண்டு நம்மோடு பேசியிருக்கிறார். எல்லாரும் அந்த வசனத்துக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். கடைசி அவள் சொன்ன ஒரு காரியம், நம்ம எல்லாரும் சிங்காசனத்துக்கு முன்பதாக நிற்க வேண்டும். ஆனால் நமக்கு அந்த சிங்காசன பாக்கியம் கிடைக்க வேண்டும். தேவனோடு இருக்கக்கூடிய பாக்கியம் இருக்க வேண்டும். தேவனோடு இருக்க வேண்டிய பாக்கியம். நம்ம எல்லாரும் ஒரு இமைப்பொழுதிலே நம்ம எல்லாம் மறுரூபமாக்கப்பட வேண்டும். அதற்காகத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் இதற்காகத்தான் கர்த்தர் நம்மளை சபையில் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரே காரியத்தின் கடைத்தொகை தேவ சாயலாக மாறி தேவனோடு இருப்பது தான் காரியத்தின் கடைத்தொகை. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உலகத்தில் நாம் கிறிஸ்துவின் சாயலை பெற்றுக்கொள்கிறோம். இந்த சாயலை பெற்றுக்கொண்ட பிறகு கடைசியில் தேவனோடு கூட இருக்க போகிறோம். அதுதான் சிங்காசனத்தில் இந்த 4 வித சிங்காசன அனுபவத்துக்கு பிறகு நம்ம கிடைக்க போகிற ஒரே ஒரு ஆசீர்வாதம் தேவனோடு கூட இருப்பதுதான். தேவனோடு கூட இருப்பதுதான். ஒரே ஒரு நிமிடம் மாத்திர கண்களை மூடி ஆண்டவர் சமூகத்தை நோக்கி, தேவ சாயல் லாக மாறி தேவனோடிருப்பேன் நானும் தேவனோடிருப்பேன். தேவ சாயல் லாக மாறி தேவனோடிருப்பேன் நானும் தேவனோடிருப்பேன். அந்த நாளும் நெருங்கிடுதே, அது நிறைவேறுதே. அந்த நாளும் நெருங்கிடுதே, அது நிறைவேறுதே. மண்ணின் சாயலை நான் விண்ணவர் சாயல் அடைவே, விண்ணவர் சாயல் அடைவே. தேவ சாயல் லாக மாறி ஒப்பு கொடுத்த ஆண்டவர் சமூகத்திலே தேவ சாயல் லாக நான் தேவனோடு கூட இருப்பேன். இது மரண வீட்டில் பாடுகிற பாடல் என்று நினைத்து விட வேண்டாம். இது மகிமையின் பாடல். நம்மை மகிமையாய் கர்த்தர் வைத்திருக்கிறதான பாடல். இப்படிப்பட்ட மகிமைக்குள்ளதான் கர்த்தர் நம்மை வைக்க போகிறார். தேவனோடு கூட இருக்கிற மகிமை இந்த உலகத்தில் எதற்கும் நிகர் இல்லை. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் என்னோடு கூட இருக்கும்படி நான் உங்களை அழைத்து செல்லும்படி வருவேன். அல்லேலூயா. எவ்வளவு நம்பிக்கையை கர்த்தர் நமக்கு விதைத்திருக்கிறார். எனவே ஆண்டவரே, நான் தேவ சாயலாக மாறுவேன். பூமியின் கூடாரம் என்றும் பலவீனமே அழிந்திடுமே. பூமியின் கூடாரம் என்றும் பலவீனமே அழிந்திடுமே. கைவேலை அல்லாத பொன் வீடு கண்டடைந்து வாழ்ந்திடுவே, கண்டடைந்து வாழ்ந்திடுவே. தேவ சாயலாக மாறி தேவனோடு இருப்பேன். நானும் தேவனோடு இருப்பேன். தேவ சாயலாக மாறி அன்புக்குரியவர்களே, அநேகர் இப்படிப்பட்ட பாடல்களை எல்லாம் மரண வீட்டில் பாடுகிற பாடல் என்று
அதை பிரித்து வைத்து விட்டார்கள். இது மரண வீட்டில் மட்டும்தான் பாட வேண்டும். இல்லை 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 இல்லை, இது மரண வீட்டு பாடல் அல்ல, மகிமையின் பாடல். கர்த்தர் நமக்கு தரப்போகிற மகிமையை நினைவுபடுத்துகிற பாடல். கர்த்தர் நம்மளை வைக்க போற அந்த மேன்மையான மகிமைப்படுத்துகிற ஒரு மகிமையை வைத்திருக்கிறாரே, அந்த மகிமையை நினைவூட்டுகிற பாடல். எனவே அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அருமையான ஐயா சொன்னது போல நிச்சயமாக நாம் தேவனோடு கூட இருக்க வேண்டும். ஒரு ரட்சிப்பு என்கிற முதல் அடையாளத்தை மட்டும் பெற்றுவிட்டு போறது அல்ல. வசனம் சொல்லுகிறது, முடிவு பரியந்த நிலை நிற்பவனே, முடிவு பரியந்த நிலை நிற்பவனை ரட்சிக்கப்படுவான் என்ற வசனத்தின்படி நம்முடைய ரட்சிப்பு பூரணப்படுத்த கடவும். தெய்வ பயத்தோட நம்முடைய ரட்சிப்பை பூரணப்படுத்த கடவும். தெய்வ பயத்தோட நம்முடைய ரட்சிப்பை பூரணப்படுத்தி அந்த மகிமைகளுக்கு காணப்பட கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆண்டவரே, இந்த நாளிலும் அருமையான தேவதூதரை கொண்டு, தேவ ஊழியரை கொண்டு எங்களோடு கூட நீர் பேசின வார்த்தைக்காக நன்றி ராஜா, நன்றி. இயேசு ரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமென், அல்லேலூயா. இப்பொழுது நாம் எல்லாரும் ஜெபிக்கலாம். விசேஷமாக இந்த நாளிலும் நம்முடைய திருச்சபைக்கு வருகை தந்து ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுத்த அருமையான ஐயாவுக்கு நம்முடைய சபையின் சார்பாக எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் ஐயாவை ஆசீர்வதிக்கட்டும், அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்கட்டும். நம்ம எல்லாரும் அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். அவருடைய குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். அவர்கள் மூலமாக வேத சத்தியத்தை கர்த்தர் கொடுக்கிறார். நல்ல வெளிப்பாடுள்ள வார்த்தைகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசின வார்த்தைக்காக நன்றி ராஜா. எங்களோடு நீர் பேசின வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையின் வாயிலாக ஆண்டவரே நீர் எங்களை நடத்துகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் ஆலயத்துக்கு வந்த விசுவாச பிள்ளைகள் ஒவ்வொருவரை, ஒவ்வொரு குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நன்மையும் கிருபையும் உடைய பிள்ளைகளுக்கு தொடரட்டும். கர்த்தர் எல்லா நிலையிலும் மேன்மைப்படுத்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன். உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும். இயேசு ரட்சகர் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆண்டவரை, இப்பொழுதும் உடைய பிள்ளைகள் செலுத்தின அந்த காணிக்கைகளை ஆண்டவர் அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ளும். இதற்கேற்ற பிரதிபலனை கர்த்தர் தருவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.